ஆனா எனக்கு டீ சரியில்லைங்க. டீ சரியில்லை. பொதுவாக ಸಾಮಾನ್ಯವಾಗಿ பெண்கள் தான் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லுவாங்க. ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಹೆಣ್ಣಿಂದಲೇ ಕೆಡುಕು ಮತ್ತು ಆಪತ್ತು ಹೆಣ್ಣಿನಿಂದಲೇ ಎಂಬುದಾಗಿ ಒಳ್ಳೆಯದು ಕೆಟ್ಟದು ಹೆಣ್ಣಿನಿಂದಲೇ ಬರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಆದಿಯಲ್ಲಿ ஏதேன் தோட்டத்தில் அந்த அந்த சர்ப்பம் வஞ்சித்தபடினாலே ಅವಳನ್ನು ಸರ್ಪವು ವಂಚಿಸಿದ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ತಿನ್ನಕೂಡಾದನ್ನು சொன்ன அந்த பழத்தை தின்னதினாலே ತಿನ್ನಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ ಹಣ್ಣನ್ನು ತಿಂದಿದ್ದಾಗ இப்பொழுது நமக்கு அந்த சாபமும் அந்த பேச்சும் நம்மளை விட்டு போகவே இல்லை. ಈ ಕ್ಷಣದಲ್ಲಿಯೂ ಕೂಡ ಒಂದು ಶಾಪವು ಆ ಒಂದು ಮಾತು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಿಲ್ಲ. உங்களுக்கு தெரியுமா, ஆதி ஆகமத்தில் ஆண்டவர் ஒன்று சொல்றாரு. ನಿಮಗೆ ಗೊತ್ತಾ ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ವಿಷಯ 3வது அதிகாரத்துல 3ನೇ ಅಧ್ಯಾಯ ಆದಿಕಾಂಡ 3ನೇ ಅಧ್ಯಾಯ அதிகார 13வது வசனத்துல இருந்து அப்படியே வாசித்து பார்த்தா ஆண்டவர் சொல்லுகிறாரு, சாபத்தை நீ ஏன் இப்படி செய்தாய், நீ ஏன் மீறுதல் செய்தாய் என்று கேட்கிறார். அதுக்கு பிறகு பிசாசு வஞ்சித்தனால பிசாசை சபிக்கிறாரு. அப்புறம் இந்த இதனால என்னாச்சு, ஏவாள் அந்த பழத்தை தின்னதுனால அது வரைக்கும் 13ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ ನೋಡುವಾಗ ದೇವರು ಇದೇನು ನೀನು ಮಾಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನ ಕೇಳುತ್ತಾ ಬಂದಾಗ ಸರ್ಪವನ್ನು ಕೇಳಿ ಆ ಸರ್ಪವನ್ನು ಶಪಿಸ್ತಾರೆ. ಮುಂದೆ ಅವಳ ವಿಷಯದಲ್ಲಿ ಬಂದಾಗ ஏவாளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ இது செய்தபடினாலே உன்னுடைய கணவர் உன்னை ஆளுவான். ಅವಳಿಗೆ ನೀನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಿದ್ದರಿಂದ ನಿನ್ನ ಗಂಡನು ನಿನ್ನನ್ನು ಆಳುತ್ತಾನೆ. அதுவரைக்கும் யார் ஆளுகை செய்தது? அதுவரைಗೂ ಯಾರು ಆಳ್ವಿಕೆಯನ್ನು ಮಾಡಿದ್ರು? ஆண்டவர். தேவனே 2 பேருக்கும், அதாவது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரே பதவிதான் இருந்தது. ಅವಳಿಗೂ ಮತ್ತು ಆದಾಮನಿಗೂ ಒಂದೇ ಪದವಿ ಇತ್ತು. அவங்களுக்கு உச்ச நீச்சம் கிடையாது, பெரியவங்க சின்னவங்கன்னு கிடையாது. ಅವರಿಗೆ ಒಂದು ಸ್ಥಾನಮಾನ ಇರಲಿಲ್ಲ. ஆண்டவருடைய பார்வையிலே உண்டானது, நடைபெற்றது. ಎಲ್ಲವೂ ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನಡೆಯಲ್ಪಟ್ಟಿತು. அன்றைக்கு நமக்கு கொடுத்த சாபம் தான் ಅವತ್ತು ಕೊಟ್ಟಂತ ಶಾಪವು புருஷனுன்னை ஆளுவான், ಪುರುಷನು ನಿನ್ನನ್ನು ಆಳುತ್ತಾನೆ. உன்னுடைய ஆசை, ನಿನ್ನ ಆಶೆಯು அவர் மேல் இருக்கும், ಆತನ ಮೇಲೆ ಇರುತ್ತದೆ. அன்னையில இருந்து நமக்கு இந்த உலகமே நம்மளால உலக மனுஷர் அத்தனையோ பாவத்தில் ஆக்கப்பட்டது. ಆ ದಿನದಿಂದ ಈ ಪ್ರಪಂಚದ ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯರು ಪಾಪಕ್ಕೆ ಒಳಗಾದರು. பவுல் அப்போஸ்தலர் சொல்லும் பொழுது, ಪೌಲ್ ಅಪೊಸ್ತಲನು ಹೇಳುವಾಗ அவர் சொல்றாரு, ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, ஆதாம் முதல் பாவம் செய்தார், ಆದಾಮು ಮೊದಲು ಪಾಪ ಮಾಡಲಿಲ್ಲ, ஏவாள் தான் பாவம் செய்தது, ಅವಳು ಮಾಡಿದಳು. அதனால ಆದುದರಿಂದ நாம என்ன செய்யணும், புருஷருக்கு அடங்கி இருக்கணும். ಆದುದರಿಂದ ಸ್ತ್ರೀಯರು ಪುರುಷರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿರಬೇಕು. அது கரெக்ட் தான். ஆனாலும் போனது வந்ததுக்கெல்லாம் நம்மளே குற்றம் சொல்லுவாங்கல்ல. குடும்பத்தில் ஆனாலும் எங்க ஆனாலும் எந்த பிரச்சனை உன்னாலதான். ಅದು ಸರಿ. ಆದ್ರೆ ಹೋಗಿದ್ದಕ್ಕೂ ಬಂದಿದ್ದಕ್ಕೂ ಎಲ್ಲದಕ್ಕೂ ಸ್ತ್ರೀಯರಿಗೆ ಒಂದು ಹೇಳ್ತಾರೆ. வீட்டுல பிள்ளைங்க ஏதாவது படிக்கலனாலும் அது உன்னாலதான். ಮನೆಯಲ್ಲಿ ಮಕ್ಕಳು ಸರಿಯಾಗಿ ಓದದೇ ಇದ್ದಾರೆ, ಅದು ಸ್ತ್ರೀಯ. ಅಡಿಗೆ ಸರಿಯಿಲ್ಲனா அதுவும் நம்மளாலதான். ಅಡಿಗೆ ಸರಿ ಆಗ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಸ್ತ್ರೀಗೆ ದೂರ ಹೇಳುವುದು. வீடு சுத்தமா இல்லனாலும் அதுக்கு பிரச்சனை நம்ம மேலதான். ಮನೆ ಸ್ವಚ್ಛತೆ ಇಲ್ಲದಿದ್ರೆ ಅದಕ್ಕೂ ಸ್ತ್ರೀಯನ್ನೇ ದೂರ ಹೇಳುವುದು. வெளியில போய் நம்ம காசு சம்பாதிக்கணும், ಹೊರಗಡೆ ಹೋಗಿ ಹಣವನ್ನು ಸಂಪಾದನೆ ಮಾಡಬೇಕು. ஆனா எல்லா பொறுப்புகளும் ಆದ್ರೆ ಎಲ್ಲಾ ಜವಾಬ್ದಾರಿಯು நம்ம மேல போட்டுட்டு ನಮ್ಮ ಮೇಲೆ ಹಾಕಿ குற்றமும் நம்ம மேல போடுறாங்க. ಆಪಾದನೆಯನ್ನು ನಮ್ಮ ಮೇಲೆ அதுக்கு ஒரு விடுதலை வேணும்ல நமக்கு. ಅದರಿಂದ ನಮಗೆ ಒಂದು ಬಿಡುಗಡೆ ಬೇಕು.
ಅದಕ್ಕೆ என்ன செய்யணும்? ಅದಕ್ಕೆ ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು? ப்ரோவர்ப்ஸ் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம் சொல்லுகிற அந்த ஸ்திரீயானவளை போல நம்ம என்ன செய்யணும்? ಜ್ಞಾನೋಕ್ತಿ 31ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಆ ಸ್ತ್ರೀಗೆ ಹೇಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು? அது மலையாளத்துல எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாமர்த்தியமுள்ள பாரியம். பாரியம் இல்ல, அது ஆக்சுவலி ஸ்திரீல எடுக்கிறாங்க. சாமர்த்தியமுள்ள பாரியம். ಅಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ குணசாலியான ஸ்திரீ. ಗುಣವತಿಯಾದ நம்ம இருக்கணும்னா என்ன செய்யணும்? ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ரொம்ப உழைப்பு தேவை. ಅದಕ್ಕೆ ತುಂಬಾ ಪರಿಶ್ರಮ ಬೇಕಾಗುತ್ತೆ. அது எப்படியாக? ಅದು ಹೇಗಂದ್ರೆ நம்மளுடைய அனுதின ஜீவியத்துல ನಮ್ಮ ಅನುದಿನದ ಜೀವಿತದಲ್ಲಿ குடும்பத்துல வருகிற பிரச்சனைகளை ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಬರುವಂತ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನ எப்படி கையாளுவது, ಹೇಗೆ ನಾವು ಅದನ್ನ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನ ಎದುರಿಸುವುದು, அதை குறித்து தான் இன்றைக்கு நாம பார்க்க போறோம். ಆ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಈ ದಿನ ನೋಡ್ತೇವೆ. ಅದಕ್ಕಾಗಿ நமக்கு ஹீரோவாகி நம்ம பார்க்கிறது, ಅದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮ ನಾಯಕನಾಗಿ ನಾವು ನೋಡುವಂತದ್ದು நெகமியாவின் புத்தகத்திலிருந்து நெகமியாவை பார்க்க போறோம். ನೆಹೆಮಿಯನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಾವು ನೆಹೆಮಿಯನನ್ನು ನೋಡ್ತೇವೆ. 1வது அதிகாரத்துல 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அந்த 3வது பாதி வசனத்துல வாசிக்குவோம். 3வது வசனமே வாசிக்குவோம். 3ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ನಾವು இல்ல, 1வது அதிகாரம் 2 3 4 வார்த்தைகள். ಓಕೆ, 4 வசனம் 2லிருந்து 4வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். ನೆಹೆಮಿಯ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 2ರಿಂದ 4ನೇ ವಚನ ತನಕ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ನನ್ನ ಸಹೋದರರಲ್ಲಿ ಒಬ್ಬನಾದ ಹನನೀಯನು ಬೇರೆ ಕೆಲವು ಜನರು ಯಹೂದದಿಂದ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬಂದರು. ಸೆರೆಯವರೊಳಗೆ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡ ಯಹೂದ್ಯರ ಮತ್ತು ಯೆರೂಸಲೇಮಿನ ಸಮಾಚಾರವನ್ನು ನಾನು ಅವರ ಹತ್ತಿರ ವಿಚಾರಿಸುವಲ್ಲಿ ಅವರು ನನಗೆ, ಸೆರೆಯವರೊಳಗೆ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಆ ಸಂಸ್ಥಾನದಲ್ಲಿ ವಾಸಿಸುತ್ತಿರುವವರು ಮಹಾ ಕಷ್ಟ ನಿಂದೆಗಳಿಗೆ ಒಳಗಾಗಿದ್ದಾರೆ. ಯೆರೂಸಲೇಮಿನ ಪೌಳಿಗೋಡೆಯು ಕೆಡವಲ್ಪಟ್ಟಿರುತ್ತದೆ, ಅದರ ಬಾಗಿಲುಗಳು ಬೆಂಕಿಯಿಂದ ಸುಡಲ್ಪಟ್ಟಿರುತ್ತವೆ ಎಂದು ಹೇಳಿದರು. ನಾನು ಈ ವರ್ತಮಾನವನ್ನು ಕೇಳಿದಾಗ ನೆಲದ ಮೇಲೆ ಕೂತುಕೊಂಡು ಅತ್ತನು ಕೆಲವು ದಿವಸಗಳವರೆಗೂ ಶೋಕಿಸುತ್ತಾ ಉಪವಾಸವಾಗಿದ್ದು ಪರಲೋಕ ದೇವರ ಮುಂದೆ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದನು. ಥ್ಯಾಂಕ್ ಯು. இந்த நெகமியா ಇಂಥ ಒಂದು ನೆಹೆಮಿಯ இஸ்ரேல் மறுசீரமைப்புக்கு ಇಸ್ರಾಯೇಲರ ரெஸ்டோரேஷன் மறுசீரமைப்புக்கு ಇಸ್ರಾಯೇಲರ ಪುನಃಸ್ಥಾಪನೆಗಾಗಿ வந்த 3 பேரில் ஒருவர். ಪುನಃಸ್ಥಾಪನೆಗಾಗಿ ಬಂದ 3 ಜನರಲ್ಲಿ ನೆಹೆಮಿಯನು ಒಬ್ಬರು. செருபாபேல், எஸ்ரா, நெகமியா. ಜೆರುಬ್ಬಾಬೆಲ್, ಎಜ್ರಾ ಮತ್ತು ನೆಹೆಮಿಯ. இந்த நெகமியாவிடத்துல ನೆಹೆಮಿಯನ ಬಳಿ தன்னுடைய சகோதரனில் ஒருவனாகிய அனானியும் ತನ್ನ ಸಹೋದರರಲ್ಲಿ ಒಬ್ಬನಾದ ಅನಾನಿಯನು இன்னும் சிலரும் வந்துட்டு சொல்றாங்க. எருசலேமை பத்தி கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறாங்க, என்ன செய்யறாங்க? எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். ಇಲ್ಲಿ ನೆಹೆಮಿಯನ ಸಹೋದರರಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಮತ್ತು ಬೇರೆ ಜನರು ಅಲ್ಲಿ ಯೆರೂಸಲೇಮಿನ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಕೇಳಿ ಇಲ್ಲಿ ಬಂದ ನೆಹೆಮಿಯನ ಬಳಿ ಯೆರೂಸಲೇಮಿನ ಪೌಳಿಗೋಡೆಯು ಕೆಡವಲ್ಪಟ್ಟಿರುತ್ತದೆ, ಅದರ ಬಾಗಿಲುಗಳು ಬೆಂಕಿಯಿಂದ ಸುಟ್ಟಲ್ಪಟ್ಟಿರುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳಿದರು. இப்போ இந்த நெகமியா சூசன் ராஜதானியில, சூசன் அரண்மனையில, ಆಗ ನೆಹೆಮಿಯನು ಶೂಷನ್ ಪಟ್ಟಣದ ಅರಮನೆಯಲ್ಲಿ அவர் ராஜாவுக்கு இந்த ரசத்தை கூட பானபாத்திரம் வாங்கினா இருந்தாப்ல. ಈ ಒಂದು ಅರಮನೆಯಲ್ಲಿ ಅರಸನ ಪಾನ ಸೇವಕನಾಗಿದ್ದನು. அவர் நல்லா இருக்கிறாரு, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ಅವರು ಚೆನ್ನಾಗಿದ್ದರು ಮತ್ತು ಆತನಿಗೆ நல்ல உத்தியோகத்தில் இருக்காங்க, ಒಳ್ಳೆ ಉದ್ಯೋಗದಲ್ಲಿದ್ದರು, நல்ல சம்பளம் இருக்குது, ಒಳ್ಳೆ ಸಂಬಳ, நல்ல சாப்பாடு இருக்குது, ಒಳ್ಳೆ ಊಟ, எந்த பிரச்சனையும் இல்ல. ಯಾವ ಸಮಸ್ಯೆ. ஆனால் அவருக்கு இஸ்ரவேல் எருசலேமில் இருக்கிற ಜನங்களை குறித்து கேட்கிறார். ಆದ್ರೆ ಅವರು ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿರುವ ಜನರ ಕುರಿತಾಗಿ ಕೇಳಲ್ಪಟ್ಟರು. ஏன்னா எருசலேமிலே நிறைய பேரை கைது செஞ்சு கொண்டு போனாங்க. ಯಾಕೆಂದ್ರೆ ಯೆರೂಸಲೇಮಿನಿಂದ ಅನೇಕ ಜನರನ್ನ ಸೆರೆಯಾಗಿ ಬಾಬೆಲಿಗೆ ಒಯ್ಯಲ್ಪಟ್ಟರು. ஆனா மிச்சம் வந்தவங்களுடைய ಸ್ಥಿತಿ எப்படி இருக்கிறது என்று கேட்கிறார். ಉಳಿದ ಜನರು ಅವರ ಪರಿಸ್ಥಿತಿ ಹೇಗೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ವಿಚಾರಿಸುತ್ತಾರೆ. நம்ம வீட்ல இருந்து யாராவது வந்தா, ನಮ್ಮ ಮನೆಗೆ ಯಾರಾದ್ರೂ, நம்ம ஃபேமிலியில இருந்து யாராவது வந்தா, ನಮ್ಮ ಕುಟುಂಬದಿಂದ ಯಾರಾದ್ರೂ ಬಂದರೆ நம்ம என்ன கேட்போம்? ನಾವೇನ್ ಕೇಳ್ತೇವೆ? நம்ம குடும்பத்தில காரியங்களை கேட்போம் இல்லையா? ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ஒருவேளை தாய் தகப்பனை பற்றி கேட்போம், ತಂದೆ ತಾಯಿಗಳ ಬಗ್ಗೆ, சகோதரரை பற்றி கேட்போம். ಸಹೋದರರ ಬಗ್ಗೆ. யாராவது உங்க அந்த
ಸಭೆ ಹೇಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತೇವೆ. நம்ம கேட்கறது இல்லை. என்ன அதை குறித்து சபை எப்படி இருக்கிறது, தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறது, அந்த கவலையே நமக்கு கிடையாது. ನಮಗೆ ಸಭೆ ಹೇಗಿದೆ, ದೇವರ ಮಕ್ಕಳು ಹೇಗಿದ್ದಾರೆ ಎಂಬ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. ஆனா ಆದ್ರೆ இந்த நெகமியா ಈ ನೆಹೆಮ್ಯನು முதலாவது கேட்டது எருசலேமில் மீதியா இருக்கிறவருடைய ஸ்திதி என்ன. ಆದ್ರೆ ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ ಉಳಿದ ಜನರ ಪರಿಸ್ಥಿತಿ ಹೇಗಿದೆ ಎಂಬುದನ್ನು ಕೇಳಿದನು. அது கேட்ட உடனே ಅದನ್ನು ಕೇಳಿದ ಒಡನೆ அவரை நிலத்துல உட்கார்ந்து தான் கன்னடத்துல வாசிக்கிறோம் இல்லையா, நிலத்துல. ஆனா இங்க இருக்க கேட்ட போது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து இருந்தேன். ಇಲ್ಲಿ ಅವರು ಕೇಳಿದ ತಕ್ಷಣ 4ನೇ ವಚನದಲ್ಲಿ ಕೆಲವು ದಿವಸಗಳವರೆಗೂ ಶೋಕಿಸುತ್ತಾ ಉಪವಾಸವಾಗಿದ್ದರು. அவரு யாருக்காக உபவாசித்துட்டு இருக்கிறாரு? ಅಲ್ಲಿ ಯಾರಿಗಾಗಿ ಉಪವಾಸ ಮಾಡಿದ್ರು? எருசலேமில் இருக்கிற ஜனங்கள் எருசலேமை குறித்து துக்கித்து அழுது உபவாசித்துட்டு இருக்கிறாரு. ಯೆರೂಸಲೇಮಿನ ಕುರಿತಾಗಿ ಆ ದುಃಖದಿಂದ ಅವರು ಉಪವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. பிரச்சனை வந்த பொழுது ಸಮಸ್ಯೆ ಬಂದಾಗ கேட்ட உடனே ಅದನ್ನು ಕೇಳಿದ அவர் உட்கார்ந்து உபவாசித்து ஜெபித்தாங்க. ಅವರು ಕೂತರು ಉಪವಾಸವಾಗಿದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. இது அவருடைய அவருடைய குவாலிட்டி. ಅದು ಅವರ ಮೊದಲನೆಯ ಗುಣ ಲಕ್ಷಣ. இரண்டாவது ಎರಡನೇದಾಗಿ அவரு 3வது அதிகாரத்திலே பார்க்கலாம், ಅದನ್ನು 2வது அதிகாரத்திலே பார்க்கலாம். அதாவது ராஜாவிடத்துல கொண்டு போகுது. ராஜாவுக்கு எடுக்க வேண்டாம், டைம் இல்லை நமக்கு. ராஜாவிடத்துல போகும்போது ராஜாவும் முகம் வாடி இருக்கிறது என்ன? ರಾಜನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ರಾಜನು ಕೇಳುತ್ತಾನೆ, ನಿನ್ನ ಮುಖ ಕಳೆಗುಂದಿರುವುದು ಹೇಗೆ ಎಂಬುದಾಗಿ. ஏன்னா ராஜ சன்னிதியில நிக்கிறவங்க எப்பவும் வாடிய முகமா இல்லைன்னா ரொம்ப கவலையால இருக்கக்கூடாது, சந்தோஷமா ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கணும். ಯಾಕೆಂದ್ರೆ ರಾಜನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ನಿಲ್ಲುವವರು ಕಳೆಗುಂದಿದವರಾಗಿ ಅಥವಾ ಖಿನ್ನರಾಗಿ ನಿಲ್ಲದೆ ಸಂತೋಷದಿಂದ ನಿಲ್ಲುವರಾಗಿ. நெகமியா சொல்லும் பொழுது நான் ஒருபோதும் ஒரு காலமும் அப்படி நின்றதில்லை. ನೆಹೆಮ್ಯನು ಹೇಳ್ತಾನೆ, ಒಂದು ಬಾರಿಯೂ ಆ ರೀತಿಯಾಗಿ ನಿಂತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. இப்ப இந்த டைம்ல ಆದ್ರೆ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ராஜா கேட்கும்போது அவர் சொல்றாரு, ರಾಜ ಕೇಳುವಾಗ என்னுடைய பிதாக்கன்மாருடைய கல்லறைகள் இருக்கிற இடம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்குது, நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறது? ನನ್ನ ಪಿತೃಗಳು ಇರುವಂತಹ ಒಂದು ಪ್ರದೇಶ, ಒಂದು ಸ್ಥಳ ಬೆಂಕಿಯಿಂದ ಸುಡಲ್ಪಟ್ಟಿದೆ, ನಾನು ಹೇಗೆ ಸಂತೋಷದಿಂದ ಇರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அப்போ ராஜா 2வது அதிகாரம் 4வது வசனம், என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். ಆಗ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಚನದಲ್ಲಿ கேட்கிற காரியம் என்ன என்றார். ಆಗ ಅರಸನು ನನ್ನನ್ನು ನಿನ್ನ ಅಪೇಕ್ಷೆ ಏನು ಎಂದು ಕೇಳಿದನು. நீ கேட்கிற காரியம் என்ன என்று சொல்ற. ನಿನ್ನ ಅಪೇಕ್ಷೆ ಏನು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದನು. உடனே அபேட்சை சொன்னாரா? ಆದ್ರೆ ಕೂಡಲೇ ಅಪೇಕ್ಷೆನ ಹೇಳಿದರ? அப்படியே வாசிக்கிறீங்க? ಇಲ್ಲ ಇಲ್ಲ. அவர் உடனே என்ன செஞ்சாரு? முட்டி போட்டு அங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கல, பெரிய நீண்ட ஜெபம் பார்த்துருக்க. மனதுக்குள்ள பரலோகத்தின் தேவனை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு தான் என்ன செய்யறாங்க, அதுக்கு பதில் கொடுக்குறாங்க. ಕೂಡಲೇ ಆತನು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಆ ನಂತರ ಅರಸನಿಗೆ ಉತ್ತರ ಕೊಡ್ತಿದ್ದಾನೆ. இரண்டாவது கேள்வி, ಎರಡನೇ ಪ್ರಶ್ನೆ, எத்தனை நாள் ஆகும்? ಪ್ರಯಾಣಕ್ಕೆ ನಿನಗೆ ಎಷ್ಟು ಕಾಲ ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕೇಳಿ. இவ்வளவு காலம் செல்ல, எத்தனை காலம் சொல்லுத, இவ்வளவு காலம் சொல்லும் என்று 6வது வசனத்துல சொல்லுது. 2வது அதிகாரம் 6, இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொல்ல போது. 2ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಚನದಲ್ಲಿ ಇಷ್ಟು ಕಾಲ ನಾನು ಹೋಗಿ ಬರ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಕಾಲ ತಿಳಿಸಿದ, ಆದರೆ ಇಷ್ಟು ಕಾಲ ಎಂಬುದಾಗಿ ಸೂಚಿಸುವಾಗ அவர் சொன்னார், என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. ಆವಾಗ ನೆಹೆಮ್ಯನು ಹೇಳ್ತಾರೆ, ಆಗ ರಾಜನು ನನ್ನನ್ನು ಕಳಿಸಲಿಕ್ಕೆ ಆತನು ಇಷ್ಟವುಳ್ಳವನಾದನು. அப்போ எந்த கேள்வி கேட்டா கூடயும், ಆದ್ರೆ எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல அவன் ஆயத்தமாயிருந்தான். ಯಾವ ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳಿದಾಗಲೂ ಆತನು ಆ ಪ್ರಶ್ನೆಗೆ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡಲಿಕ್ಕೆ ತಯಾರಾಗಿದ್ದಾನೆ. அது மட்டுமல்ல, 7வது வசனம் கடைசி பாகம் பார்த்தால், நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்ன வழி விட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும் கேட்டாரு. ಅಲ್ಲಿ 7ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಒಳೆಯಾಚೆಯ ದೇಶಾಧಿಪತಿಗಳಿಗೂ ಮತ್ತು ಯಹೂದ ಸೀಮೆಗೆ ಹೋಗುವ ಒಂದು ಅಪ್ಪಣೆ ಕೊಡುವಂತ ಒಂದು ಪತ್ರವನ್ನು ಕೊಡಲಿಕ್ಕೂ ಕೂಡ ಆತನು ಕೇಳಿದನು. அப்போ போற வழியில என்ன பிரச்சனை வரும் என்று அவரே என்ன செஞ்சிருக்காரு, அவர் ஒரு என்ன சொல்றது, ದೂರದೃಷ್ಟಿ உள்ளவர். ಹೋಗುವ ಒಂದು ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಯಾವ ಸಮಸ್ಯೆ ಬರಬಹುದೇ ಎಂಬ ಒಂದು ದೂರದೃಷ್ಟಿಯುಳ್ಳವರಾಗಿದ್ದರು. அதுக்கு அவர் என்ன செஞ்சாரு, கடிதம் வாங்கி கொண்டார். ಅದಕ್ಕಾಗಿ ಅವರು ಒಂದು ಪತ್ರವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡರು. மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ 8வது வசனத்துல 8ನೇ ವಚನದಲ್ಲಿ அரணின்
கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களே ராஜாவின் வனத்து காவலாளாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் ಕಟ್ಟಲಿಡನು ಕೇಳಿದ್ದಾರೆ. ಇಲ್ಲಿ 8ನೇ ವಚನದಲ್ಲಿ ಆಸಾಫನ ದೇವಾಲಯದ ಕೋಟೆ ಬಾಗಿಲುಗಳು ಪಟ್ಟಣದ ಪೌಳಿಗೋಡೆ ನಾನು ಸೇರುವ ಮನೆ ಇವುಗಳಿಗೆ ಬೇಕಾಗುವ ತೊಲೆಗಳಿಗಾಗಿ ಮರಗಳನ್ನು ಕೊಡುವ ಹಾಗೂ ರಾಜರು ನನ್ನ ಕೈಗಳಲ್ಲಿ ಪತ್ರಗಳನ್ನು ದಯಮಾಡಬೇಕೆಂದು ವಿನವಿಸಿದನು. ஓ இது கேட்ட உடனே உபவாசிச்சு ஜெபித்தது மட்டுமல்ல, ಇದು ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ಉಪವಾಸವಾಗಿದ್ದು ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡಿದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ராஜா கேட்கிறது. ராஜாவிடத்தில் நம்ம பேசும்பொழுது கணாகணான்னு எல்லாமே பேசக்கூடாது, அப்படியே பாயிண்டா சொல்லணும். ರಾಜನ ಹತ್ರ ಮಾತಾಡುವಾಗ ನಾವು ವಿವರವಾಗಿ ಮಾತಾಡದೆ ಒಂದು ನಿರ್ದಿಷ್ಟವಾಗಿ ಮಾತಾಡೋದು. பிரதம மந்திரி முன்னால நம்ம கொண்டு போய் நிக்க வச்சா ನಮ್ಮ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿ ಮುಂದೆ ನಾವು ನಮ್ಮನ್ನು ನಿಲ್ಲಿಸಿದಾಗ எப்படி நாம பேச வேண்டும் என்று முதல்ல நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ಹೇಗೆ ನಾವು ಮಾತಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಮೊದಲೇ ನಮ್ಮನ್ನ நம்ம ஒருவர் பேசுற மாதிரி நம்ம பேசக்கூடாது. ನಾವು ಒಬ್ಬರು ಮಾತಾಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತಾಡುವ எப்படி பேச வேண்டும் என்ற அறிவு நெகமியாவுக்கு இருந்தது. ಆ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಹೇಗೆ ಮಾತಾಡಬೇಕೆಂಬ ಒಂದು ಜ್ಞಾನ ನೆಹೆಮಿಯನಿಗಿತ್ತು. அது மட்டுமல்ல, அது மாத்திரவல்லದೆ இந்த பிரச்சனை வரும், அதனால நதிக்கு அப்புறம் இருக்கிற பிரதானிகளுக்கு என்ன செய்யணும், அந்த கடிதத்தை வாங்கி கொண்டார், அந்த ஆர்டரை வாங்கி கொண்டார். ಈ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಬರುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಯಹೂದ ಸೀಮೆಗೆ ಆಚೆ ಇರುವ ಒಂದು ದೇಶಾಧಿಪತಿಗಳಿಗೆ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಒಂದು ಪತ್ರವನ್ನು ಕೂಡ ಆತ ಪಡೆದುಕೊಂಡನು. அதுக்கப்புறம் மரம் கொடுக்கணும். ராஜாவினுடைய வனத்திலிருந்து மரத்தை கொடுக்க ஆசாப்புக்கு கடிதம் வாங்கினாரு. ನಂತರ ಮರಗಳನ್ನ ಪಡ್ಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಆಸಾಫನಿಗೆ ಒಂದು ಪತ್ರವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡರು. அப்போ என்ன தேவை என்று அறிந்திருந்தார், ಅವರು ಏನು ಬೇಕೆಂಬುದಾಗಿ ತಿಳಿಯಲು எவ்வளவு நாள் ஆகும் என்று தெரிந்திருந்தார், ಎಷ್ಟು ದಿನ ಆಗುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದಿದ್ದಾರೆ, யார் யார் எதிராக வருவாங்க என்று தெரிந்தார், ಯಾರ್ಯಾರು ಅವರ அவர்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொண்டார், ಅವರಿಗೆ ಏನ್ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ತಿಳಿದವರಾಗಿದ್ದರು. இத்தனை காரியத்தை அவர் என்ன செஞ்சாரு, ஒழுங்காம எந்த ஒரு சந்தேகம் இல்லாம அவரு அத்தனையும் ராஜாவினிடத்தில் கேட்டு பெற்றுக் கொண்டார். ಇದನ್ನೆಲ್ಲ ಒಂದು ಅಚ್ಚುಕಟ್ಟಾಗಿ ರಾಜನ ಮುಂದೆ ಕೇಳಿ ಅದನ್ನ ಪಡೆದುಕೊಂಡರು. அவர் எருசலேமுக்கு போனார், இதெல்லாம் எடுத்துட்டு எருசலேமுக்கு போனார். ಇದನ್ನೆಲ್ಲ ಪಡೆದುಕೊಂಡು ಅವರು ಎರುಸಲೇಮಿಗೆ ಹೋದರು. ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ பிரதம மந்திரி நமக்கு ஒரு கடிதம் தந்து இன்னிடத்துல போய் இதை செய்ய இல்ல இது காட்டினா உனக்கு இது கிடைக்கும் என்று சொன்னால், ಒಂದು ವೇಳೆ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿ ನಮಗೆ ಒಂದು ಪತ್ರ ಕೊಟ್ಟು ಇದನ್ನು ಇಂಥ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿ ಇದನ್ನು ತೋರಿಸಿ ಇದನ್ನು ಪಡಕೋ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರೆ நமக்கு எவ்வளவு ஒரு கௌரவம் இருக்கும். ನಮಗೆ ಎಷ್ಟೊಂದು நம்ம கையில் இருக்கிறது பிரதம மந்திரியுடைய கடிதம், ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿ ಪತ್ರ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ நமக்கு கொஞ்சம் அகங்காரம் இருக்கும் இல்ல, ನಮಗೂ ಕೊಂಚ ಅಹಂಕಾರ ಬರುತ್ತೆ. நம்ம என்ன செய்யும், ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ, பிரதம மந்திரியுடைய கடிதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்கல்ல, ನಾವು ಎಲ್ಲರಿಗೂ ತೋರಿಸಿ முதல்ல அதுதான் செய்யும். போனதாங்க பிரதம மந்திரி அது நிக்கிறதுக்கும் அதனுடைய பாவனைக்கும் அது செயலுக்கும் ஒரு பெரிய ஒரு கௌரவம், ஒரு என்ன சொல்றது, என்னமோ ஒரு பெரிய காரியம் செய்த மாதிரி அப்படிதான் இருக்கும். ಪ್ರಧಾನಮಂತ್ರಿ ನಮಗೆ ಒಂದು ಪತ್ರ ಕೊಟ್ರೆ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೇವೆ, ಎಲ್ಲರ ಮುಂದೆ ಅಥವಾ ಆ ಪತ್ರವನ್ನ ಹಿಡ್ಕೊಂಡಾಗ್ಲೇ ಒಂದು ಗೌರವದಿಂದ ನಾವು ನಿಂತು. ஆனா நெகமியா ಆದ್ರೆ போன உடனே ಹೋದ ತಕ್ಷಣ நான் எதுக்கு வந்தேன், ನಾ ಏನಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇನೆ, என்னிடத்துல இந்த ராஜாவுடைய கடிதங்கள் எல்லாம் இருக்குது, ಈ ರೀತಿಯಾಗಿ ಅರಸನು ಕೊಟ್ಟ ಪತ್ರಗಳು ஒன்றும் யாரிடமும் சொல்லல. ಆ ರೀತಿಯಾಗಿ ಯಾರ ಬಳಿಯಲ್ಲೂ ಹೇಳಿಲ್ಲ. 3 நாள் இருந்தாரு, 3 ದಿನ ಇದ್ದರು. அப்புறம் பகலெல்லாம் விட்டுட்டு ನಂತರ ಹಗಲೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ஒரு கழுதை மேல ஏறி ಒಂದು ಕತ್ತೆಯ ಮೇಲೆ ಏರಿ 2-3 மனுஷரை மட்டும், சில மனுஷரை அவருக்கு அவங்களுடைய வேண்டிப்பட்ட சில மனுஷரை மட்டும் கூட்டிட்டு ಅವರಿಗೆ ಬೇಕಾದಂತ 2-3 ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನ ಕರೆದುಕೊಂಡು அலங்கத்தை சுற்றி பார்த்து ಆ ಪೌಳಿ ಗೋಡೆಯನ್ನೆಲ್ಲ ಸುತ್ತಿ ನೋಡಿ யாருக்கும் தெரியாமல் ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಾಗದೆ ಬಂದರು. இப்போ அவங்க அனானியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சொன்னாங்க என்ன சுட்டரிக்க, ஆனால் அதனுடைய ரியல் அவஸ்தை யதார்த்தமான அவஸ்தை என்ன என்று தானே போய் அதை பார்வையிட்டு அதுக்கு ஒரு கணக்கு வைத்திருக்கிறார். ಅನಾನಿ ಮತ್ತು ಕೆಲವು ಜನರು ಬಂದು ಅವರಿಗೆ ತಿಳಿಸಿದಾಗ ಅವರು ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ಅಲ್ಲಿನ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಅವರು ನೋಡಿ ಅದರ ಮುಂದೆ ಏನ್ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಒಂದು ಯೋಚನೆ ಹಾಕಿದ್ರು. இந்த நெகமியா கேட்காத ஒன்று ஆண்டவர் கொடுத்தாரு, அல்ல ராஜா கொடுத்தாரு. ಈ ನೆಹೆಮಿಯಾ ಕೇಳದೆ ಇರುವಂತದ್ದನ್ನ ಒಂದು ಅರಸನು வேலைக்கு தேவையான மரங்கள் மட்டுமில்ல,
ಆ ಕೆಲಸಕ್ಕೆ ಬೇಕಾದ ಮರ ಮಾತ್ರವಲ್ಲದೆ துணைக்கு ಆ வழியில போகும்போது துணைக்கு ಸಹಾಯಕ್ಕೆ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ராணுவ சேவைக்காரரையும் ಆ 8ನೇ ವಚನ ಮತ್ತು 9ನೇ ವಚನ ಸಾಗ ಕಳುಹಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಸೇನಾಧಿಪತಿಗಳನ್ನು ರಾಹುತರನ್ನು ಕಳುಹಿಸಿದರು. குதிரை வீரரையும் ராஜா ராணுவ சேவைக்காரையும் குதிரை வீரர் தனியா அனுப்பவில்லை. பாருங்க, நெகமியாவுக்கு அந்த ராஜாவினிடத்தில் இருந்த ஒரு அந்தஸ்து என்னன்னு இப்ப தெரிந்திருக்கலாம். ಅರಸನ ಮುಂದೆ ನೆಹೆಮನಿಗೆ ಇದ್ದಂತ ಒಂದು ಅಂತಸ್ತನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ತೇವೆ. இதெல்லாம் இருந்தும் கூட ಇದೆಲ್ಲ ಇದ್ದರೂ ಸಹ யாருக்கும் தெரியாம ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಾಗದೆ அவங்க என்ன செஞ்சாங்க, ಅವ್ರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು, நெகமியா யதார்த்தமாக என்ன பிரச்சனை, ನೆಹೆಮಿಯನು ಯಥಾರ್ಥವಾಗಿ ಸಮಸ್ಯೆ ಏನಿದೆ அது எப்படி கையாள வேண்டும், ಅದನ್ನ ಹೇಗೆ ನಾವು ನಿಭಾಯಿಸಬೇಕು, யாரிடத்தில் முதல் சொல்லணும், ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿ ಮೊದಲು ಹೇಳಬೇಕು, எப்படி செய்யணும் ಅದನ್ನ ಹೇಗೆ ಮಾಡಬೇಕು என்று மனதிலே திட்டம் போட்டார். ಆ ರೀತಿಯಾಗಿ ಆತನ ಒಂದು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಯೋಚನೆ ಮಾಡಿದನು. நம்முடைய காரியத்திலும் ನಮ್ಮ ಕಾರ್ಯದಲ್ಲಿಯೂ ಸಹ, குடும்பத்திலானாலும் சரி, ಕುಟುಂಬದಲ್ಲಿಯೂ ಸಹ, சபையிலானாலும் சரி, ಸಭೆಯಲ್ಲಿಯೂ, ஒருவேளை தொழிலானாலும் சரி, ಉದ್ಯೋಗದಲ್ಲಿಯೂ நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன, ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಏನಂದ್ರೆ அதனுடைய சுற்றுவட்டை எப்படி இருக்கிறது, ಅದರ ಸುತ್ತಮುತ್ತಲಿನ ಪರಿಸ್ಥಿತಿ ಹೇಗಿದೆ, அதுக்கு என்னென்ன தேவை ಅದಕ್ಕೆ ಏನೇನು ಅವಶ್ಯಕತೆ ಇದೆ என்று நாம என்ன செய்யணும், ಆ ರೀತಿಯಾಗಿ ಏನ್ ಬೇಕಾಗಿದೆ உட்கார்ந்து ಕೂತ್ಕೊಂಡು முதல் தேவனிடத்துல ஜெபம் பண்ணி ಮೊದಲು ದೇವರ ಮುಂದೆ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡುತ್ತಾ அதுக்கு வேண்டிய பொருட்களை ಅದಕ್ಕೆ ಬೇಕಾದಂತ ಸಾಮಗ್ರಿಗಳು எல்லாவற்றையும் என்னவென்று லிஸ்ட் போட்டு ಅದಕ್ಕೆ ಏನೇನು ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಪಟ್ಟಿ அதுக்கு ಮಾಡಿ என்ன செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டி ಅದಕ್ಕೆ ಏನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಪಟ್ಟಿ நாம் ಮಾಡಿ செய்தோமானால் ಅದಕ್ಕೆ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ಮಾಡುವುದಾದ್ರೆ அந்த குடும்பத்திலாகட்டும், சபையிலாகட்டும், ஆபீஸில் ஆகட்டும், அந்த சமாதானம் இருக்கும். ಕುಟುಂಬದಲ್ಲಾಗಲಿ ಒಂದು ಕಚೇರಿಯಲ್ಲಾಗಲಿ ಅಥವಾ ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಸಮಾಧಾನವಿರುತ್ತದೆ. இந்த காலகட்டத்தில ಈ ಒಂದು ಕಾಲಘಟ್ಟದಲ್ಲಿ எல்லாமே இன்ஸ்டன்ட் தான். எல்லாமே ತ್ವರಿತವಾಗಿ ಬರಬೇಕು. எல்லாமே பிள்ளைகளுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு பொறுமை என்றது கிடையாது. ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದು ತಾಳ್ಮೆ ಎಂಬುದಾಗಿಲ್ಲ. எல்லாமே இப்படிதான். எல்லாமே ஒரே இதுல வந்துடணும், சுவிட்ச் வந்துடணும், இப்படின்னா வந்துடணும், காத்துட்டு இருக்க யாருக்குமே முடியும். ಎಲ್ಲರಿಗೂ ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲಿ ಆಗಬೇಕು, ಯಾರು ಕಾಯುವುದಕ್ಕೆ இந்த சமூகத்தை, இந்த தலைமுறையை ಈ ಒಂದು ತಲೆಮಾರಿನಲ್ಲಿ எப்படியாக ஆண்டவருக்காக ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಆದರೂ ದೇವರಿಗಾಗಿ பிரயோஜனம் உள்ளவராக வளர்க்க ಪ್ರಯೋಜನವಾಗುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಅವರನ್ನು என்ன செய்ய வேண்டும் என்று ಏನು ಮಾಡಬೇಕು ஒவ்வொரு நாளும் நான் நினைப்பேன். ಒಂದು ಪ್ರತಿಯೊಂದು ದಿನ ನಾನು ನೆನೆಸ್ತೇನೆ, ஜெபிப்பேன், ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ. ஆனா ஒண்ணும் செய்ய முடியறது இல்ல. ಆದ್ರೆ ಏನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? ஒண்ணும் செய்ய முடியறது இல்ல. ಏನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? அது என்ன, நம்ம அந்த பிள்ளைகளுக்காக, இந்த தலைமுறைக்காக, இந்த தலைமுறை பத்தி சொல்லுகிற இந்த தலைமுறை ரொம்ப துஷ்ட தலைமுறை, இந்த தலைமுறை ரொம்ப கஷ்டமான தலைமுறை. இன்னைக்கு இந்த உலகம் அவ்வளவு கஷ்டத்துக்கு போகுது, உலகம் பாவத்தினுடைய பிடியில் அகப்பட்டுச்சு. இதிலிருந்து நம்ம பிள்ளைகளை, நம்ம குடும்பத்தை நம்ம எப்படி சமாதானமாக கொண்டு போகணும்? ಈಗಿರುವ ತಲೆಮಾರು ಅದು ದುಷ್ಟವಾಗಿದೆ. ಇದು ಒಂದು ದುಷ್ಟತನ ತುಂಬಿರುವಂತ ಈ ಪ್ರಪಂಚದಿಂದ ಈಗಿರುವ ತಲೆಮಾರನ್ನ ಯಾವ ರೀತಿ ನಾವು ಸಾಗಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ತುಂಬಾ ಕಷ್ಟ. பிசாசானவன் ಸೈತಾನನು 1 பேதுருவில சொல்றாங்க, 1 ಪೇತ್ರದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ, பிசாசு சொல்லல, 1 பேதுருவில பிசாசை குறித்து சொல்றாங்க. 1 ಪೇತ್ರದಲ್ಲಿ 1 ಪೇತ್ರನ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಸೈತಾನನ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾರೆ. அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல, ಅವನು ಗರ್ಜಿಸುವ ಸಿಂಹ யாரை விழுங்க வேண்டும் என்று, ಯಾರನ್ನು ನುಂಗಲೆಂಬುದಾಗಿ சுற்றி திரிகிறான், ಸುತ್ತಾನೆ. ஏன் சிங்கம் விழுங்கதான் செய்யுமா? ಯಾಕೆಂದ್ರೆ ಸಿಂಹ ನುಂಗುತ್ತಾ? சிங்கம் அப்படியே விழுங்குமா? ಸಿಂಹ விழுங்காது இல்ல. ஆனா பைபிள்ல சொல்லுது இந்த சிங்கம் முழுங்கதான் செய்யும். ಆದ್ರೆ ಈ ಸಿಂಹ ನುಂಗುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? வயதானவங்க, எங்களுக்கு எனக்கும் நானும் வயதானவங்க தான், ஆனா கொஞ்சம் பல்லு இருக்குது. பல்லெல்லாம் போயிடுச்சுன்னா கூட இந்த இறைச்சி கறி நல்லா சாப்பிடுவோம். ಅಲ್ಲೆಲ್ಲ ಅಂದ್ರೂ ಮಾಂಸವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ. என்னுடைய பாட்டி அப்படிதான், எனக்கு முன்னாலே எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. 80 வயசு 85 வயசு இருக்கும். அப்போ ನನ್ನ ಅಜ್ಜಿ ಕೂಡ 85 ವಯಸ್ಸಾದ್ರೂ ಅಲ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರು நல்லா சாப்பிடுவாங்க. எப்படி சாப்பிடுறாங்க? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ஒழுங்குறாங்க, ಅದನ್ನ ನುಂಗ್ತಾರೆ. இப்படிதான் இவனும் செய்யலாம். ಇದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಸೈತಾನನು கல்வாரி சிலுவையிலே ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ
ஆண்டவராയ இயேசு கிறிஸ்து ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ அவருடைய தலையை தகர்த்ததுனாலே ಆತನ ತಲೆಯನ್ನು ಜಜ್ಜಿದ அவருடைய வாயில பல்லெல்லாம் போயிடுச்சு. ಆತನ ಬಾಯಲ್ಲಿದ್ದಂತ ಎಲ್ಲ அதனால கடிச்சு கீற முடியாது, ಕಚ್ಚಿ ತಿನ್ನೋದಕ್ಕಾಗುದಿಲ್ಲ, அதனால முழுங்கிடுவோம். ಆದ್ರಿಂದ ನುಂಗುತ್ತಾನೆ. இப்போ ಆದ್ರೆ ಈಗ அநேகர் ಅನೇಕ விசுவாசிகள் ஆன பொழுதும் ವಿಶ್ವಾಸಿಗಳಾದ இதனால ஒழுங்கப்பட்டு ಈತನಿಂದ ನುಂಗಿಸಲ್ಪಟ್ಟು கங்காருடைய தன்னுடைய குழந்தையை இந்த பையில போட்டு இருக்கிற மாதிரி ಕಾಂಗ್ರೋ ತನ್ನ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಒಂದು ಮರಿಯನ್ನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ இந்த பிசாசுனால முழுங்கப்பட்டு வயிற்றிலிருந்து தான் பேசிட்டு இருக்காங்க. ಈ ಒಂದು ಸೈತಾನನ ಬಾಯೊಳಗೆ ನುಂಗಲ್ಪಟ್ಟು ಆ ಸೈತಾನನ ಹೊಟ್ಟೆಯಿಂದ ಮಾತಾಡುವವರಾಗಿ. ஆனா சாத்தா முழுங்கினது கூட தெரியல, ಆದ್ರೆ ಸೈತಾನನ ಅವರ அது ரொம்ப ஈஸியா உள்ள போச்சு. ನುಂಗಿದು ಕೂಡ ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஏன்னா நம்ம ஒருத்தர் ஏதாவது நம்மளை ஆக்கிரமிக்க வந்தா இல்ல ஏதாவது முழுங்க வந்தா என்ன செய்வோம், நம்ம ஃபைட் பண்ணுவோம் இல்லையா? இங்க ஃபைட்டே பண்றது இல்ல நம்ம. ಯಾರಾದ್ರೂ ನಮ್ಮನ್ನ ಆಕ್ರಮಿಸುವುದಕ್ಕೆ ಬಂದರೆ ಅಥವಾ ನುಂಗುವುದಕ್ಕೆ ಬಂದರೆ ನಾವು ಅದರ அதனால பைத்தன் பெரும்பாம்பு பைத்தன் ಹೆಬ್ಬಾವು முழு இறைய அப்படியே அப்படியே சுத்தி நசுக்கி அப்படி முழுங்குவாங்க. ನೋಡಿದರೆ ತನ್ನ ಒಂದು ಬೇಟೆಯನ್ನ ಸುತ್ತಿ ಹಾಗೆ ನುಂಗುತ್ತೆ. ஆனா இவன் ಆದ್ರೆ ಈತ ஒண்ணுல அப்படியே முழுங்கக்கூடிய அவஸ்தையில நம்ம இருக்கிறோம். ನಮ್ಮನ್ನ ಹಾಗೆ ನುಂಗುವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾವಿದ್ದೇವೆ. அப்படிதே ಆ ರೀತಿಯಲ್ಲಿ இந்த காலகட்டத்திலே ಈ ಕಾಲ ಸಮಯ இவன் இப்படி சுற்றி திரியும் பொழுது ಈ ರೀತಿಯಾಗಿ நாம் என்ன செய்ய வேண்டும்னு வேதம் சொல்லுகிறது. ನಾವೇನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ தேவன் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, பிசாசுடைய தந்திரத்தை உங்களுக்கு தெரியாமல் இல்லை, ಸೈತಾನನ ತಂತ್ರೋಪಾಯಗಳು ನಿಮಗೆ ತಿಳಿಯಲಿಲ್ಲ. யாக்கோபு சொல்றார், அவருக்கு எதிர்த்து இல்லைங்க. ಯಾಕೋಬನು ಹೇಳ್ತಾನೆ ಆತನಿಗೆ ஐயோ என்ன முழுங்கிட்டீங்க நான் ரெடி, ಆದ್ರೆ ನಾವು அப்படின்னு இருக்க கூடாது. ಆದ್ರೆ ನನ್ನನ್ನು ನುಂಗು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು அவனை எதிர்த்து நிற்க வேண்டும். ಆತನನ್ನು எப்படி ಎದುರಿಸಿ எதிர்த்து நிற்க வேண்டும்? ಹೇಗೆ ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲಬೇಕು? தேவனுடைய வசனத்தினால. ದೇವರ ವಾಕ್ಯದ ಮೂಲಕ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು இந்த பூமியில மனுஷனாக வந்த சமயத்துல ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಮನುಷ್ಯಾವತಾರವನ್ನು ಧರಿಸಿ ಬಂದ 40 நாள் 40 ದಿವಸ அவர் வனாந்தரத்தில் இருந்தார். ಅವರು ಅರಣ್ಯ ಪ್ರದೇಶದಲ್ಲಿದ್ದರು. பிசாசானவன் அவரையும் சோதித்தார். ಸೈತಾನನ ಆತನನ್ನು ಕೂಡ ಶೋಧಿಸಿದನು. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? வசனத்தினால அவனை வென்றார். ಆದರೆ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ವಾಕ್ಯದ ಮೂಲಕ ಆತನನ್ನು ಜಯಿಸಿದನು. அன்றைக்கு அவனுக்கு பல் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ಆವತ್ತು ಆತನಿಗೆ ಅಲ್ಲಿರುವ ஆண்டவர் சிலுவையில மரிக்கவில்லை இல்லையா? ಏಕೆಂದ್ರೆ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಮರಣ ಹೊಂದಿಲ್ಲ. அதனால ஆண்டவரே சிலுவையில அவனை என்ன செஞ்சாச்சு? அவன் தலைய நசுக்கியாச்சு. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಆತನ ತಲೆಯನ್ನು ಜಜ್ಜಿದ. அவனோட உபாயம், ಆತನ ಉಪಾಯ ஏதேன் தோட்டத்தில் என்ன எப்படி இருந்ததோ ಏದೆನ್ ತೋಟದಲ್ಲಿ ಹೇಗಿತ್ತು அப்படியேதான் இப்பவும் இருக்குது. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಈಗಲೂ ಸಹ ಇದೆ. அதனால ಹಾಗಾಗಿ அவனுக்கு டவுட், மனுஷனுக்குள்ள சந்தேகம் வர வைக்கிற ஒரு உபாயம் தான் அவனுடைய முதல் உபாயம். ಆತನ ಮೊದಲನೇ ಉಪಾಯ ಎನ್ನುವುದಾಗಿ ನೋಡುವಾಗ ಮನುಷ್ಯನ ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದು ಸಂದೇಹವನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತಾನೆ. நெகமியாவுக்கு ನೆಹೆಮೀಯನಿಗೆ எந்த சந்தேகமும் வரல. ಯಾವ ಸಂದೇಹ ಬರಲಿಲ್ಲ. ஐயோ நான் போய் எப்படி ஒருத்தரா எப்படி இந்த அலங்கத்தை கட்ட முடியும், வாசல்களை எப்படி மாற்ற முடியும் என்ற சந்தேகமே வரல. ನೆಹೆಮೀಯನಿಗೆ ನಾನು ಹೋಗಿ ಈ ಪೌಳಿ ಗೋಡೆಯನ್ನು ಈ ಬಾಗಿಲನ್ನ ಹೇಗೆ ಕಟ್ಟುವುದು ಎಂಬ ಯಾವ ಸಂದೇಹವೂ பல ಬರಲಿಲ್ಲ. காரியங்கள் செய்யும்போது எனக்கு அநேக சந்தேகங்கள் வரும். பல காரியங்கள் செய்யும் பொழுது டே டு டே லைஃப்ல அநேக சந்தேகங்கள் வரும். ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ ನನಗೆ ಅನೇಕ ಸಂದೇಹ. நான் இப்படி செஞ்சா சரியாகுமா? ನಾನು ಈ ರೀತಿ ಮಾಡಿದ್ರೆ ಸರಿ ಆಗುತ್ತಾ? நான் அது எப்படி செய்வது? ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡುವುದು? அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தா ಆ ರೀತಿಯಾಗಿ ಸಂದೇಹ கட்டாயம் அது என்ன செய்யும்? நல்லாவே வராது. ಸಂದೇಹವಿದ್ದರೆ ಖಂಡಿತವಾಗಿ ஒரு பாட்டில் எண்ணெய் எடுக்கும் பொழுது ஃபுல்லா இருக்கும் பொழுது ஒரு ಬಾಟ್ಲಲ್ಲಿ ತುಂಬಾ ಫುಲ್ ಆಗಿ ಎಣ್ಣೆ ಇರುವಾಗ இந்த கறி எனக்கு மடிக்க முடியாது, ಆ ಬೆರಳು ಮಡಿಚಲಿಕ್ಕೆ இந்த கையும் ரொம்ப பிடிக்க முடியாது, ಈ ಕೈಯು ಕೂಡ ஒட்டுடும். ஆனா நான் அது கீழே விட்டுருவேனான்னு நினைச்சேன்னா அது கீழே விட்டுருவேன். ಅದನ್ನ ಕೆಳಗೆ ಬಿಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಸಂದೇಹ ಪಟ್ಟರೆ ಅದು ಕೆಳಗೆ ಬಿದ್ದೋದು. ஆனா நான் ஒண்ணு நினைக்காம கையும் மறந்து போச்சு, என்னுடைய எல்லாமே மறந்து போச்சு, அது மொத்தம் என்ன இருக்குதுன்னு மறந்து போச்சு. அப்படியே எடுத்து சபான்னு ஊத்தனா ஒண்ணுமே ஆகாது. ನಾನು ಆ ರೀತಿಯಾಗಿ ನನ್ನ ಕೈ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಮರೆತು ಆ ಬಾಟಲ್ ಅನ್ನು ಸಲೀಸಾಗಿ ಎತ್ತಾರೆ. ಅವಾಗ கொஞ்சம் சந்தேகம் வந்தா ಆದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಸಂದೇಹ அந்த ಬಂದ್ರೆ எண்ணெய் கவுந்துரும், ಆ ಎಣ್ಣೆ ಚೆಲ್ಲುತ್ತೆ, டீ பொங்கி ஊத்தும், ಟೀ ಉಕ್ಕಿ ಬರುತ್ತೆ, அங்க இருக்கிற தண்ணி கவுந்து வரும், ನೀರು ಕೂಡ ಚೆಲ್ಲುತ್ತೆ, சோறு வடிச்சா அது கீழே போகும். ಅಕ್ಕಿ ಬಸಿಯುವುದಾದ್ರೆ அந்த நாளே ரொம்ப
சங்கட்டமான நாள். ಆ ದಿನವೇ ತುಂಬಾ ತೊಂದರೆ ಆದ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸே இல்லாத நாள். ಆ ಒಂದು ಕಾನ್ಫಿಡೆನ್ಸ್ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತ ஏன் தெரியுமா? ದಿನ. ஏன் தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? காரணம் காலையில எழுந்தோட லேட் ஆயிடுச்சு. ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? ಬೆಳಿಗ್ಗೆ ಎದ್ದಿದ್ದು ತಡವಾಯಿತು. ஓடுன நேரா ஜெபம் பண்ணாம ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದೆ ಓಡು. நேரா ஓடிச்சு கிச்சனுக்கு. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದೆ ಅಡಿಗೆ ಮನೆಗೆ ಓಡಿದ್ದು. அதனால நம்முடைய ஜீவியத்துல ಹಾಗಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ நெகமியா ஒரு மாதிரி ನೆಹೆಮೀಯನ ರೀತಿಯಲ್ಲಿ குடும்பத்தினுடைய எந்த காரியமானாலும் சரி ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯಾವ ಕಾರ್ಯವಾದರೂ முதலாவது தேவனுடைய சன்னிதானத்தில் இருந்து ಮೊದಲು ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ இருந்து அவரிடத்தில் கிருபை பெற்றுக்கொண்டு ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿದ್ದ ಆತನ ಕೃಪೆಯನ್ನು ಪಡೆದುಕೊಂಡವರಾಗಿ சமையல் செய்யறதுக்கு முன்பதாக ಅಡಿಗೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ தேவனிடத்தில் ஜெயிப்பேன். ஆண்டவரே, இது நல்ல ருசியா இருக்கணும், இந்த என்னுடைய குடும்பத்தின் அனைவருக்கும் அது ஆரோக்கியமா இருக்கணும். ಅಡಿಗೆ ಮಾಡುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಈ ಒಂದು ಪದಾರ್ಥ ರುಚಿಯಾಗಿ ಬರಬೇಕು ಮತ್ತು ಇದನ್ನು ತಿಂದವರು ಆರೋಗ್ಯವಂತರಾಗಿರ್ಬೇಕೆಂದು யோசிப்ப ஆண்டவர் என்னன்னா பாக்குறது அடிக்க கூட ஒரு பார்க்கணுமா அப்படின்னு யோசனை வரும். ಒಂದು அடிக்க காரியத்துல கூட ஆண்டவருடைய எல்லா சின்னதும் பெருசுமான எந்த காரியத்துக்கு நமக்கு தேவனுடைய உதவி தேவை. ಒಂದು ಚಿಕ್ಕದಾಗಲಿ ದೊಡ್ಡದಾಗಲಿ ಎಲ್ಲದಕ್ಕೂ ದೇವರ ಸಹಾಯ ಬೇಕು. அரிசி போடும்போது ಅಕ್ಕಿ ಹಾಕುವಾಗ தண்ணிக்குள்ள போடும்போது ನೀರಿನಲ್ಲಿ நான் சொல்லுவேன், ಹೇಳ್ತೇನೆ, உத்தமமான கோதுமையால் உன்னை போஷிப்பேன்னு சொன்ன ஆண்டவரே, இவ்வளவு நல்ல அரிசி இவ்வளவு நல்ல பதார்த்தங்கள் செய்ய ஆண்டவரே எனக்கு வழிவாசல் திறந்திருக்கிறீரே, உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். ಇಂಥ ಒಂದು ಗುಣಮಟ್ಟವಾದ ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಅಕ್ಕಿಯಿಂದ ನನಗೆ ಆಹಾರವನ್ನು ತಯಾರಿಸಲಿಕ್ಕೆ ಕೊಟ್ಟಂತ ಈ ಒಂದು ಅವಕಾಶಕ್ಕಾಗಿ ನನಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ಅದು ದೇವರ ಆಶೀರ್ವಾದ. நம்ம ஜீவியத்திலே நம்மளுடைய ஜீவியத்திலே ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ எந்த நல்ல காரியமும் ಎಲ್ಲಾ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳು பரலோகத்தில் ஆண்டவரிடத்தில் ஜோதி பரம ஜோதியில் இருந்து தான் வரும். ಪರಮ ಜ್ಯೋತಿ எல்லா நல்ல காரியமும் ಎಲ್ಲಾ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳು அவரிடத்தில் இருந்து மட்டும்தான் வரும். ಆತನಿಂದ ಮಾತ್ರ. நம்முடைய பிரயತ್ನத்தினால வராது. ನಮ್ಮ ಸ್ವಪ್ರಯತ್ನ, நம்ம சம்பாதிச்சதுனால அல்ல. ನಮ್ಮ சம்பாதிக்கிறதுக்கு உள்ள சக்தி யார் கொடுத்தது? ನಾವು ಸಂಪಾದನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಶಕ್ತಿ ಯಾರು ಕೊಟ್ಟದ್ದು? தேவன் கொடுத்தார். ದೇವರು ತಾನೇ. அதனால நம்ம உழைக்க முடியுது. ಆದುದರಿಂದ ನಾವು அந்த இடத்துல அந்த அலுவலகத்திலே உனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன? ಆ ಒಂದು ಕಚೇರಿಯಲ್ಲಿ ನಿಮಗೆ ಕೆಲಸ தேவன் தான் காரணம். ದೇವರು ತಾನೇ. எல்லாத்துக்கும் காரணபூதன் அவர்தான். ಎಲ್ಲದಕ್ಕೂ ಕಾರಣಕರ್ತನು ದೇವರು ತಾನೇ. வேற ஒருவராலும் முடியாது. ಯಾರಿಂದಲೂ ಅದು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இன்னொன்னு குடும்பத்திலே இப்ப நம்ம ஜெபம் பண்ணி எழுந்திருச்சாச்சு. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಎದ್ದಾಯ್ತು. சபையிலாகட்டும், ಸಭೆಯಲ್ಲಾಗಲಿ, குடும்பத்திலே ஆகட்டும், எல்லா வேலையும் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ನನಗೆ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಇದೆ. நான் செஞ்சாதான் சரியாகும், ನಾನು ಮಾಡಿದ್ರೆ ಮಾತ್ರ ಸರಿಯಾಗುತ್ತೆ, நான் ஊத்துனாதான் நல்லா ஆகும், ನಾನು ಸುರಿದ್ರೆ நான் மாவாட்டினாதான் நல்லா இருக்கும், இட்லி நல்லா பொங்கும். ನಾನು ಅಕ್ಕಿ ರುಬ್ಬಿದ್ರೆ ಮಾತ್ರ ಇಡ್ಲಿ சமய மகள் கேட்டுருக்கா, ನಾ ಒಂದು ಸಲಿ ನನ್ನ ಮಗಳು, ஏன் மம்மி நான் செஞ்சா வராதா? ಏ ಅಮ್ಮ ನಾನು ಮಾಡಿದ್ರೆ ಬರುವುದಿಲ್ವಾ? இத்தனை வருஷம் நீங்க என்னோட இருந்தீங்களா? ಇಷ್ಟು ವರ್ಷ ನೀನು ನನ್ನ ಜೊತೆ ಇದ್ರಾ? நான் செஞ்சல. ಇಲ್ಲ, ನಾನು பண்ண முடியும், ನಾನು ಮಾಡ್ತೇನೆ. ஆனா எனக்கு அது ஒரு இது, ஐயோ நீ வச்சிரு அது நான் செய்யறேன், ಆದ್ರೆ ನಾನು ಮಾಡ್ತೇನೆ. அவளுக்கு சரியான கோபம் வரும். ಆಕೆಗೆ ಕೋಪ ಬರುತ್ತೆ. எல்லாம் நீங்களே செய்யணுமா? ಎಲ್ಲವೂ ನೀವೇ ಮಾಡ್ಬೇಕಾ? வேலைக்கு ஆள் வச்சிருக்கு, ಆ ಕೆಲಸಕ್ಕೆ இத்தனை ಚೆನ್ನಾಗಿ பேர் வீட்டுல இருக்குது, ಇಷ್ಟು ಜನ ಮನೆಯಲ್ಲಿ, அவளுடைய மாமியார் இருக்கு, ಅವರ ಅತ್ತೆ ಇದ್ದಾರೆ, நான் இருக்கேன், ನಾ ಇದ್ದೇನೆ, அவள் இருக்கு, அவளுடைய கணவர் இருக்கிறாரு, ಅವರ பேத்தி இருக்காங்க, ಮೊಮ್ಮಗಳಿದ್ದಾರೆ. எல்லாருக்கும் ஒரு வேலை கொடுத்தா எப்படி இருக்கும்? ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದೊಂದು ಕೆಲಸ ಕೊಟ್ಟರೆ ಹೇಗಿರುತ್ತೆ? அப்படிதான் இந்த நெகமியா செய்வார். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನೆಹೆಮಿಯನ್ನು ಕೂಡ நெகமியா நானே கழுதை எல்லாம் வாங்கியிருக்கு, ராஜாட்ட வாங்கியிருக்கு, எல்லாம் என்கிட்ட இருக்கு, மரம் இருக்கு, எல்லாமே இருக்கு, நான் செய்யறேன்னு சொல்லி போகவில்லை. ನೆಹೆಮಿಯನ ಮರ ಇದೆ, ಪತ್ರ ಇದೆ, ಎಲ್ಲವೂ ನನ್ನ ಹತ್ರ ಇದೆ, ನಾನು ಹೋಗಿ ಎಲ್ಲ ಮಾಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೋಗಲಿಲ್ಲ. அவர் ಹೋಗಿ ಮೂಪರ್களை கூப்பிட்டு, ಪ್ರಮುಖರ ஜனங்களை கூப்பிட்டு, ಪ್ರಮುಖರನ್ನು ಕರೆದು அவர்களிடத்துல ಅವರ ಹತ್ತಿರ ராஜாவிடத்தில் நான் பேசி அனுமதி வாங்கியிருக்கேன், ಅರಸನ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತಾಡಿ ನಾನು ಅನುಮತಿಯನ್ನು ಪಡೆದಿದ್ದೇನೆ. அதுக்கு முன்பதாக ಅದಕ್ಕೂ ಮುಂಚೆ தேவரு இந்த காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று எனக்கு அந்த ஒத்தாசை கிருபை கொடுத்திருக்கிறார். ದೇವರು ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಒಂದು ಭಾರವನ್ನು ನನಗೆ ದಯಪಾಲಿಸಿದ್ದಾರೆ. அதனால ಆದುದರಿಂದ இனிமேல ಇನ್ನು ಮುಂದೆ கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம்
ಕರ್ತರ ಮಕ್ಕಳಾದಂತ ನಾವು வெட்கத்துக்குள்ள இருக்காதபடிக்கு ಆ ಒಂದು ನಾಚಿಕೆಯಲ್ಲಿ ಇರದ ಹಾಗೆ போற வரவங்க என்ன நினைப்பாங்க, எல்லாம் இடிந்து போய் கிடக்குது, ஆவோடு இருந்த ஜனங்கள் இஸ்ரவேல் மக்கள் எப்படி இருப்பாரு. ಹೋಗುವ ಬರುವಂತ ಜನರೆಲ್ಲ ಹೀಯಾಳಿಸುವಾಗ ಒಂದು ಚೆನ್ನಾಗಿದ್ದಂತ ಒಂದು ಪಟ್ಟಣ ಈಗ ಯಾವುದು. அதனால நாம எல்லாம் என்ன செய்வோம், ಆದ್ದರಿಂದ ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು, இந்த அலங்கத்தை கட்டுவோம் ಈ ಒಂದು ಪೌಳಿ ಗೋಡೆಯನ್ನು ನಾವು ಕಟ್ಟೋಣ அப்படின்னு அவர் பேச்சு கொடுத்த உடனே ಅವರ ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ எல்லாரும் நாம கெட்டுவோம், ಎಲ್ಲರೂ ಬನ್ನಿರಿ ಕಟ್ಟೋಣ. அப்போ நம்ம வீட்டில் ஆகட்டும் சபையில் ஆகட்டும் ஒரு லீடர் வேணும். நம்ம செய்வோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வோம். ஒருவரே செய்யறதுக்கு சபையானாலும் சரி, வீடானாலும் சரி, அலுவலகமானாலும் சரி, ஒருவரே இருந்து ரொம்ப திறமைசாலியா இருந்தாலும் வேலை எல்லாமே செய்ய முடியும். ಮನೆಯಲ್ಲಿ ಆಗಲಿ ಸಭೆಯಲ್ಲಾಗಲಿ ಒಬ್ಬ ನಾಯಕನು ಬೇಕು. ಒಬ್ಬರಿಂದಲೇ ಎಲ್ಲಾ ಕೆಲಸನ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ஒரு கோடாலி ಒಂದು ಕೊಡಲಿ நல்ல ஷார்ப்பா இருக்கு, ತುಂಬಾ ಅದು ಶಾರ್ಪ್ ಆಗಿದೆ. அதுல முடி முறிக்க முடியுமா? ಅದರಲ್ಲಿ ಕೂದಲನ್ನು நல்ல ಕತ್ತರಿಸಿ ஷார்ப்பா தான் இருக்குது. ಅದು ತುಂಬಾ ಶಾರ್ಪ್ ಇದೆ. ஆனா கோடாலி, அந்த கோடாலிக்கு ஷார்ப்பா இருந்து முடி முறிக்க முடியாது. கோடாலி விறகுதான் வெட்ட முடியும், மரத்தை தான் வெட்ட முடியும். அந்த ಒಂದು ಕೊಡಲಿ ಕೂದಲನ್ನ ಕತ್ತರಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ, ಆದ್ರೆ ಮರವನ್ನ ಕತ್ತರಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஒரு சீசர் ಒಂದು ಕತ್ತರಿ நல்ல ஷார்ப்பா இருக்கு, ಒಳ್ಳೆ ಅದು அது மரம் வெட்ட முடியாது. ಅದು ಮರ ಕತ್ತರಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. முடி வெட்டலாம், காகிதம் வெட்டலாம், ಅದು ಕೂದಲು ಕತ್ತರಿಸಬಹುದು, ಕಾಗದವನ್ನು துணி ಕತ್ತರಿಸಬಹುದು, வெட்டலாம். ಬಟ್ಟೆಯನ್ನು ಕತ್ತರಿಸಬಹುದು. ஒவ்வொன்றுக்கும், ஒவ்வொரு பொருளுக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் ಒಂದೊಂದು ವಸ್ತುಗೂ ಒಬ್ಬೊಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಗೂ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ಒಂದೊಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಇದೆ. எனக்கு நல்ல திறமை இருக்குன்னு சொல்லி ನನಗೆ ಒಳ್ಳೆ ಸಾಮರ್ಥ್ಯ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ எல்லாவற்றையும் நானே செய்யறேன், இது நான் செய்றேன், அது நான் செய்றேன், நானே இதுவும் டிரான்ஸ்லேஷன் நானே பண்றேன் அப்படின்னா செய்ய முடியுமா? ಎಲ್ಲಾ ಸಾಮರ್ಥ್ಯ ಇದೆ, ಎಲ್ಲವೂ ನಾನೇ ಮಾಡ್ತೇನೆ, ಟ್ರಾನ್ಸ್ಲೇಷನ್ ಕೂಡ ನಾನೇ ಮಾಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಸರಿಯಾ? இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் நம்ம அந்த பொறுப்புகளை அவங்கவங்க செய்யறதுக்கு விட வேண்டும். ಇಲ್ಲ, ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಅವರವರ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ನಿರ್ವಹಿಸಲಿಕ್ಕೆ ನಾವು ಬಿಡಬೇಕು. வீட்டுல நம்ம செய்யற காரியம் என்ன தெரியுமா? ಮನೆಯಲ್ಲಿ ನಾವು ಮಾಡುವ ಕಾರ್ಯ ಏನೆಂಬುದು தாய்மார்கள் ತಾಯಿಯರು எல்லா பொறுப்புகளையும் எடுப்பாங்க. ತಾಯಂದಿರು ಎಲ್ಲಾ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ತಗೊಳ್ತಾರೆ. ஆனா ಆದ್ರೆ ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை கொடுத்து ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ಒಂದೊಂದು ಕೆಲಸವನ್ನು அவங்களே அதை செய்ய விட்டாங்கன்னா, ಅದನ್ನ ಅವರು ಮಾಡದೇ ಇದ್ದರೆ, ஒருவேளை முதலாவது செய்யும்போது தவறு வரலாம், ಒಂದು ಮೊದಲನೇ ಸಾರಿ ಮಾಡಿದಾಗ ತಪ್ಪಿದರೆ, அப்போ நம்ம ஐயா நீ செஞ்ச சரி வரல, எனக்கு அந்த சுபாவம் இருக்கு, ஐயா நீ செஞ்ச சரி வரல, நானே செஞ்சுக்கிறேன், ಅವರು ಮೊದಲು ತಪ್ಪು ಮಾಡಿದಾಗ ನೀನು ಮಾಡಿದ ಸರಿ ಇಲ್ಲ, ನಾವು ಮಾಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ அப்படின்னா வீடு சரியா போகாது. ಆ ರೀತಿ ಮಾಡಿದ್ರೆ ಮನೆ ಸರಿ. ஏன்னா எனக்கு எல்லாம் செய்ய முடியாது, ಆದ್ರೆ ನನಗೆ ಎಲ್ಲವೂ எனக்கு ಮಾಡಲಿಕ್ಕೆ ரெஸ்ட் தேவை, ನನಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಬೇಕು, எனக்கு டயர்ட் ஆகுது, ನನಗೆ ಆಯಾಸ ಆಗುತ್ತೆ. அப்போ என்ன செய்யணும், எல்லாம் நானே செய்யும் பொழுது எனக்கு கோபம் வருது, ಎಲ್ಲವೂ ನಾನೇ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ನನಗೆ ಕೋಪ எனக்கு எரிச்சல் வரும். ಅದಕ್ಕೆ ನಾನು ಸಿಡಿಬಿಡಿ ಕೊಡ್ತೇನೆ. மார்த்தா கேட்டா ಮಾರ್ತಾ ಕೇಳ್ತಾರೆ, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவிடத்துல, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ, ஆண்டவரே ದೇವರು, நான் இவ்வளவு உழைக்கிறேனே, நான் ரொம்ப கஷ்டப்படுறது உனக்கு எந்த கவலையும் இல்லையா? ನಾನು ಇಷ್ಟೊಂದು ಕೆಲಸ ಮಾಡ್ತಿದ್ದೇನೆ, ನಿನಗೆ ಯಾವ ಚಿಂತೆಯೂ அந்த ಇಲ್ಲ. மேரி உங்களுடைய பாத தண்டையில உட்கார்ந்து இருக்கிறாரு, ಮರಿಯಳು ನಿನ್ನ ಪಾದ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ அவளை அனுப்பி விடு. ಆಕೆಯನ್ನು ಕಳಿಸು. ஆண்டவர் சொன்னாரு, ಆದ್ರೆ மரியாளே அல்ல மார்த்தாளே ಮಾತಾಳೆ நீ அநேக காரியத்தை குறித்து ನೀನು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳ விசாரப்பட்டு இருக்கிற, ಅದರ ಚಿಂತೆಯಲ್ಲಿ ஒன்று போதும், ಒಂದು ಸಾಕು. தேவனுடைய வசனம், ಆದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಸಾಕು, அது ஒன்று போதும். ಅದು ಒಂದು ಸಾಕು. ஆனாலும் கூட ಆದ್ರೂ நம்முடைய அனுதின வாழ்க்கையில ನಮ್ಮ ಅನುದಿನ தேவனுடைய சன்னிதானத்தில் இருந்து ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ இருந்து பொறுப்புகளை நாம என்ன செய்யணும், நெகமியா மாதிரி பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ಆ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ನೆಹೆಮಿಯನ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದನ್ನು ಹಂಚುವವರಾಗಿರಬೇಕು. அப்போ நம்ம பரிகாசம் பண்ணக்கூடாது, தவறாய் போனா பரிகாசம் பண்ணக்கூடாது. ಅದು ಸರಿಯಾಗದಿದ್ದರೆ ನಾವು ಅವರನ್ನ ಪರಿಹಾಸ ಮಾಡಬಾರದು. ஆண்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ಪುರುಷರಿಗೆ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಇದೆ, ஒரே வேலைதான் ஒரே டைம் செய்ய முடியும். ಒಂದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ಕೆಲಸ ಮಾತ್ರ. நாம் அப்படி இல்ல பெண்கள், ಆದ್ರೆ ಸ್ತ್ರೀಯರು ನಾವು ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. அடுப்புல எண்ணெய் ஊத்தி கடுகு போடுவீங்க, ಒಲೆ ಮೇಲೆ ಎಣ್ಣೆ ಹಾಕಿ இங்க ஒரு பாத்திரத்தை கழுவோம், ಈ கಡೆ வெங்காயத்தை வெட்டுவேன், ಈ ಕಡೆ ಒಂದು ಪಾತ್ರೆ அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு ஐயோ அறங்க வச்சு கேட்டுக்கோன்னு சொல்லுவோம். ಆ ಮಕ್ಕಳಕ್ಕೂ
ಮುಗಿದ್ರೆ ಅವರಿಗೆ இப்படி அநேக காரியங்களை ஒரே சமயம் செய்வோம். ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಒಂದೇ ಸಮಯ ಮಾಡ್ತಾರೆ. பக்கத்திலே வாஷிங் மிஷின் அதுலயும் துணி போட்டிருப்போம், ಪಕ್ಕದಲ್ಲಿ ವಾಷಿಂಗ್ ಮಿಷಿನ್ ಅದರಲ್ಲೂ ಬಟ್ಟೆ ಹಾಕ್ತೇವೆ, அங்க கிரைண்டர் ஓடிட்டு இருக்கும், ಅಲ್ಲಿ ಗ್ರೈಂಡರ್ இங்க ಓಡ್ತಿರ್ತೇವೆ, மிக்ஸில பிடிச்சிட்டு இருக்கோம், ಅಲ್ಲಿ ಮಿಕ್ಸಿ அந்த டைம்ல இங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಇಲ್ಲಿ இந்த ಚೆನ್ನಾಗಿ வேலையெல்லாம் நம்மளால செய்ய முடியும். ಈ ಕೆಲಸ ಎಲ್ಲ ನಾವು ஆனா ಚೆನ್ನಾಗಿ இந்த வேலையை அவங்களிடம் செய்ய சொன்னா ஏதோ ஒண்ணுதான் செய்ய முடியும். ಆದ್ರೆ ಈ ಕೆಲಸಗಳನ್ನ ಅವರ ಬಳಿ ಹೇಳುವಾಗ ಅವರಿಗೆ ಒಂದೇ ಕೆಲಸ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. என் கூட வேலை செஞ்ச ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದ್ದ ಒಬ್ಬ ಸಹೋದರಿ ಇದ್ರು. அவங்க எப்பவும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போடுவாங்க, ಅವಾಗ್ಲೂ ಅವರ ಯಜಮಾನರೊಂದಿಗೆ நீங்க ஒண்ணா எனக்கு உதவி செய்யறது இல்ல, ಯಾವ ಸಹಾಯವೂ ನನಗೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ, ஒன்னொன்னுக்கும் அவங்க திட்டிட்டே இருப்பாங்க. ಅವರು ಎಲ್ಲದಕ್ಕೂ ಬೈತಿದ್ರು. ஒரு நாள் நான் அங்க போயிருக்கும் பொழுது ನಾವು ಒಂದು ದಿನ ಅಲ್ಲಿ ಹೋದಾಗ கீழே ஒரு துணி கிடக்குது, ಕೆಳಗೆ ಒಂದು ಬಟ್ಟೆ ಇದೆ. அவர் குதிச்சு அந்த பக்கம் போறாரு. ಅವರು ಜಂಪ್ ಮಾಡಿ ಆ ಕಡೆ ಹೋಗ್ತಾರೆ. இப்ப நான் கேட்டேன், ಅವಾಗ ನಾನು ஏன் ಕೇಳಿದೆ, அப்படி குதிச்சு போறீங்க? ಯಾಕೆ ಅದನ್ನ ದಾಟಿ ಹೋಗ್ತಿದ್ದೀನಿ? அப்பா சிஸ்டர், ಅಯ್ಯೋ ಸಹೋದರಿ, நான் எடுத்து இங்க வச்சா ಅದನ್ನ ತೆಗೆದು ನಾನು ಎಲ್ಲಿಟ್ರೆ இங்கேயே போட்டேன், ಇಲ್ಲಿ ಯಾಕೆ ಇಟ್ಟಿದ್ದಿ? அது அழுக்கு துணி, ಅದು ಕೊಳಕು ಬಟ್ಟೆ, அழுக்கு கூட போட்டுருக்கணும். ಅದು ಕೊಳಕು ಬಟ್ಟೆ ಇಡುವ ಜಾಗದಲ್ಲಿ ಇಡಬೇಕು. நான் ஒரு நாள் ನಾವೊಂದಿನ கீழே இருந்த துணி எடுத்து அழுக்கு கூடையில போட்டேன். ನಾವೊಂದಿನ ಆ ಬಟ್ಟೆಯನ್ನು ತೆಗೆದು ಕೊಳಕು உடனே அவ சத்தம் போட்டா, ಕೂಡಲೇ ಹಾಕಿ ಶಬ್ದ ಮಾಡಿದ್ರು. ನಾನು துவைச்சு மடிச்சு வச்சிருக்கேன், ஏன் கூடையில போட்டேன்? ನಾನು ಅದನ್ನ ಶುಚಿ ಮಾಡಿ ಮಡಿಚಿ ಇಟ್ಟ ಬಟ್ಟೆ ಯಾಕೆ ஐயோ, நான் என்ன பண்ணட்டும், அது அங்கே கிடந்தா எனக்கு பிரச்சனையே இல்லை. ಓಕೆ, ನಾ ಅದನ್ನ ಅಲ್ಲೇ ಬಿಡ್ತೇನೆ, ನಾ ಈ ಸಮಸ್ಯೆಯೇ ಬೇಡ. ஒரு நாள் சொன்னாங்க, ಒಂದು ದಿನ இந்த ಹೇಳಿದ பாலை வச்சிருக்கேங்க, ಇಲ್ಲಿ ಹಾಲಿಟ್ಟಿದ್ದೇನೆ, பால் ஸ்டவ் மேல போட்டு வச்சிருக்கேன், ಒಲೆ ಮೇಲೆ ಹಾಲಿದೆ, அது கொஞ்சம் பாருங்க. ಅದು ಸ್ವಲ್ಪ ನೋಡ್ಕೊಂಡು. அப்புறம் இவங்க ஏதோ செஞ்சுட்டு வந்தாங்க, ಅವ್ರೇನೋ ಮಾಡಿ ಬಂದ್ರು, பாலை கொஞ்சம் ஊத்திட்டே இருந்துச்சு. ಹಾಲು ಮುಕ್ಕಿ ಸುರಿತಾ ಇದೆ. இவர் பார்த்துட்டே இருக்கு, ಇವ್ರು ನೋಡ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. ஏங்க இது பால் போகுது? ஆமா போகுது. ಹಾಲು ಉಕ್ತಾ ಇದೆ, ಹೌದು ಉಕ್ತಾ ಇದೆ. ஆமா, இந்த பாக்கத்தானே சொல்றேன், நான் பார்த்துட்டே ನೀವು ಹಾಲು ಉಕ್ಕದನ್ನ ನೋಡಿದ್ರೆ ನಾನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೆ. 6 லிட்டர் பால்ல ಅರ್ಧ ಲೀಟರ್ ಹಾಲು, 4 ಸ್ಪೂನ್ தான் பால். 4 ಚಮಚ ಹಾಲಷ್ಟೇ. ಇದು ಪುರುಷರ ಒಂದು ಕೆಲಸ. அப்போ நம்ம அவங்களை கன்ஃபியூஸ் பண்ண கூடாது. ಆ ರೀತಿ ನಾವು ಅವರನ್ನ ಗೊಂದಲಕ್ಕೆ ಈಡು ಮಾಡಬಾರದು. ஒருவேளை அவங்களுக்கு கொடுத்தா ಒಂದು ವೇಳೆ ಅವರಿಗೆ ಕೆಲಸವನ್ನು ಕೊಡಬೇಕು, அந்த வேலையை எப்படி செய்யணும்னு கொஞ்சம் மெதுவா அன்பா கற்றுக் கொடுத்து ಆ ಕೆಲಸವನ್ನು ಹೇಗೆ ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋದಾಗಿ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಾವು ಹೇಳುವುದಾದ್ರೆ அவரை செய்ய வைக்கணும். ಅವರನ್ನು ಮಾಡಿಸ್ಬೇಕು. நீ செய்யலன்னு சொல்லி நாமளே செய்யக்கூடாது. ನೀವು ಮಾಡಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಹೋಗಿ ಮಾಡಬಾರದು. பிள்ளைகளுக்கு ಮಕ್ಕಳಿಗೆ சின்ன சின்ன வேலை, ಆ ಒಂದು ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಕೆಲಸ. என்னோட பிள்ளைகள் சின்னதா இருக்கும்போது ನನ್ನ ಮಕ್ಕಳು ಚಿಕ್ಕವರಾಗಿದ್ದಾಗ நான் எனக்கு 24 hours வேலை இருக்கு, 24/7 ನನಗೆ எப்பவும் 24 கால்ஸ் இருக்கும், எமர்ஜென்சி. ಯಾವಾಗಲೂ ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಕಾಲ್. அதனால வீட்டுல வேலை செய்யும் பொழுது என் மகன் 3 வயசு, மகன் 6 வயசு, நான் பாத்திரம் தேய்ப்பேன், அவன் கழுவான், இந்த பிள்ளை அதை எடுத்து கொண்டு போய் அங்க வைக்கணும். ಒಬ್ಬ ಮಗ 3 ವರ್ಷ, ಇನ್ನೊಬ್ಬ ಮಗ 6. ನಾನು ಪಾತ್ರೆಯನ್ನು ತೊಳೆದ್ರೆ ಒಬ್ರು ತಗೊಂಡು ಇನ್ನೊಬ್ರು ಹೋಗಿ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇಡ್ತಾರೆ. துணி துவைச்சா ಬಟ್ಟೆ ಹೋಗಿದ್ರೆ என் கூட நின்று ನನ್ನ ಜೊತೆ எங்க அவங்களுக்கு எட்ட முடியுமோ அங்க அவங்க போடுவாங்க. எந்த வேலையை செய்யறதுக்கும் அவங்க என் கூட இருப்பாங்க. ಬಟ್ಟೆ ಒಣಗಾಕ್ಲಿಕ್ಕೂ ಕೂಡ ಅವರು ಎಲ್ಲಾ ಸಹಾಯವನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. மார்க்கெட் போகும்போது ಮಾರ್ಕೆಟ್ಗೆ ಹೋಗುವುದಾದ್ರೆ என் மகளுக்கு சின்ன கூட கொடுப்பேன், ನನ್ನ ಮಗಳಿಗೆ ಒಂದು ಚಿಕ್ಕ ಬಟ್ಟೆ ಕೊಡ್ತೇನೆ, மகனுக்கு அதோட கொஞ்சம் பெருசு கொடுப்பேன், ಮಗನಿಗೆ ಅದಕ್ಕಿಂತ ಸ್ವಲ್ಪ நான் கொஞ்சம் பெருசா எடுப்பேன். ನಾನು ಸ್ವಲ್ಪ ದೊಡ್ಡ 3 பேரை எடுத்துட்டு வரும், ಮೂವರು ತಗೊಂಡು ಹೋಗ್ತೇವೆ. ஈஸியா. ಈಸಿಯಾಗಿ ಸುಲಭವಾಗಿರುತ್ತೆ. அப்படியாகதான் நாம் செய்ய வேண்டும். ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ஆனா ಮಾಡ್ತೀವಿ. வயதான பொழுது ಆದ್ರೆ ವಯಸ್ಸಾದ ನಂತರ எனக்கு யாரை எதிர்பார்த்துட்டு இருக்க முடியறதில்ல. ಆದ್ರೆ ಯಾರನ್ನ ಎದುರು ನೋಡುವ ಅವಶ್ಯಕತೆ, யாருக்கு செஞ்சாலும் எனக்கு திருப்தி ஆகுறது இல்லை. ಯಾರು ಮಾಡಿದ್ರು ನನಗೆ அது ತೃಪ್ತಿ. யார் தப்பு? ಅದು ಯಾರು ತಪ್ಪು? ನನ್ನ ತಪ್ಪು. அது அவங்க கழுவுனா அது ஓரமா போகல, ಅವರು ಶುಚಿ ಮಾಡಿದ್ರೆ ಅದು ಮೂಲೆಯಲ್ಲಿ ಹೋಗಿಲ್ಲ. அது ரொம்ப பார்க்கற வேலையை வச்சுட்டு ಅದು ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಿದ್ರೆ ತುಂಬಾ ಕೆಲಸ. அப்படி இருந்தா வேலையாகும். ಆ ರೀತಿಯಾಗಿದ್ರೆ ಕೆಲಸ. நெகமியா ಆದ್ರೆ ನೆಹೆಮಿಯ ஆட்கள் எடுக்கிற சொன்னாங்க, ಜನರ ಬಳಿಯಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ, உங்களுடைய ನಿಮ್ಮ வீட்டு முன்னாலே இருக்கிற பாகம் ನಿಮ್ಮ ಮನೆಯ ಮುಂದೆ ಇರುವಂತ ಭಾಗದಲ್ಲಿ நீங்க செய்யல. ನೀವು ಮಾಡಿ. ஒவ்வொருத்தர் ஆசாரியர்கள் இருந்தாங்க, ಯಾಜಕರು ಇದ್ರು, அப்புறம் தட்டான்மார்கள் இருந்தாங்க, ಆ இந்த இதெல்லாம் நகையெல்லாம் செய்யறாங்க
அவரு அந்த ஜாதி அந்த குலம் இருந்தாங்க. அப்புறம் தைலம் செய்யற தைலக்கார் இருந்தாங்க. ಅಕ್ಕಸಾಲಿಗರಿದ್ರು. இவங்க யாருக்குமே கட்டட வேலை தெரியாது. ಅವ್ರಿಗೆ ಯಾರಿಗೂ ಈ ಒಂದು ಕಟ್ಟಡ யாரும் மேசன் கிடையாது. ಅವ್ರಿಗೆ ಯಾವ ಒಂದು யாரும் என்ஜினியரும் கிடையாது. ಯಾರು ಇಂಜಿನಿಯರ್ ಅಲ್ಲ. ஒரு கையில ಒಂದು ಕೈಯಲ್ಲಿ வாள் இல்லைன்னு ஏதாவது குடிச்சிட்டு ಆ ಒಂದು சத்ரு வந்துச்சுன்னா அவங்களை யுத்தம் செய்ய ಒಂದು ಆಯುಧವನ್ನು ಇಟ್ಕೊಂಡು அவங்க ஒரு கையில வேலை செஞ்சாங்க. ಒಂದು ಕೈಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರು. அப்போ ಆಗ சன்பலாத்த சொன்னாங்க, ಸನ್ಬಲಾಟ್ அவங்க சத்ரு ஒரு நரி போனா அது விழுந்துரும், ஒரு ನರಿ ಹೋದ್ರೆ ಅದು ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತೆ. ஆனா அது விழுகல. ಆದ್ರೆ ಅದು ಬಿದ್ದಿಲ್ಲ. ஒவ்வொருத்தரும் ಒಬ್ಬೊಬ್ಬರು அவங்கவங்க இடத்துல பழுது பார்த்து ಅವರವರ ಜಾಗದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿ அவங்க அதை சரி பண்ணாங்க. ಅವರು ಅದನ್ನ ಸರಿ ಮಾಡಿದ್ರು. நெகமியா இந்த ஆட்களுக்கு ಈ ಜನರಿಗೆ உற்சாகத்தை கொடுத்து ಉತ್ಸಾಹ ಮಾಡಿ உணவு கொடுத்து ಊಟ ಕೊಟ್ಟು அவங்களே வேலை செய்ய அவங்களுக்கே பாதுகாவலராய் அதுவும் சத்ரு வராங்களா எல்லாம் பார்த்து அவரு மேல்நோட்டம் பார்த்து அவர் பார்த்து கொண்டே இருந்தாங்க. ಅವರಿಗೆ ಆ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಅನುಕೂಲ ಮಾಡಿ ಶತ್ರು ಬರದ ಹಾಗೆ ಆ ಒಂದು ಮೇಲ್ವಿಚಾರಣೆಯನ್ನು ಆತ ಮಾಡ್ತಿದ್ದನು. அந்த அலங்கங்கள் எல்லாம் கட்டப்பட்டது. ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಪೌಳಿ ಗೋಡೆಗಳೆಲ್ಲ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿತ್ತು. மரங்களில் கதவுகளெல்லாம் வச்சது. ಮರಗಳಿಂದ ಬಾಗಿಲೆಲ್ಲ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿತ್ತು. திரும்பவும் மறுபடியும் அந்த எருசலேமை கட்டி முடித்தாங்க. ಮತ್ತೆ ಆ ಯೆರೂಸಲೇಮನ್ನು ಕಟ್ಟಿ முடித்தாங்க. எப்படி முடித்தாங்க? ஒருவேளை ஒரு ஆள் இருக்காங்க என்ஜினியர். ಒಂದು ವೇಳೆ ಒಬ್ಬ ಇಂಜಿನಿಯರ್, அந்த என்ஜினியரே எல்லாமே செய்ய முடியுமா? ಒಬ್ಬ ಇಂಜಿನಿಯರ್ ಆತನೇ ಎಲ್ಲ ಕೆಲಸ ಮಾಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ முடியாது. ಆಗುತ್ತಾ? எல்லாருக்கும் திறமை இருக்காது. ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಸಾಮರ್ಥ್ಯ ಇರುವುದು. ஏன்னா ஒவ்வொரு திறமை எல்லாருக்கும் இருக்கும். ಒಂದೊಂದು ಸಾಮರ್ಥ್ಯ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ஏதாவது ஒரு விஷயத்துல இருக்கும். ಯಾವುದಾದರೂ ಒಂದು சபையில இருந்தா ಸಭೆಯಲ್ಲಿ ಆದ್ರೆ ஒருத்தருக்கு ஜெபிக்க முடியும், ಒಬ್ಬರಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ, ஒருத்தருக்கு பிரசங்கம் பண்ண முடியும், ಒಬ್ಬರಿಗೆ ಬೋಧಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ, ஒருத்தருக்கு பாட்டு பாட முடியும், ಒಬ್ಬರಿಗೆ ಹಾಡು ಹಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ, ஒருத்தருக்கு இங்க க்ளீன் பண்ண முடியும், ಒಬ್ಬರಿಗೆ ಇಲ್ಲಿ ಶುಚಿ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ, ஒருத்தருக்கு வாஷ்ரூம் க்ளீன் பண்ண முடியும், ಒಬ್ಬರಿಗೆ ಶೌಚಾಲಯ ಶುಚಿ ಮಾಡಲಿಕ್ಕೆ ஒருத்தருக்கு ಸಾಧ್ಯ, பாட்டு புத்தகம் எடுத்து வைக்க முடியும். ಒಬ್ಬರಿಗೆ ಹಾಡಿನ ಪುಸ್ತಕ ತೆಗೆದಿಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. எந்த வேலையா இருந்தாலும், ಯಾವ ಕೆಲಸವಾಗಲಿ, பிரசங்க வேலையா இருந்தாலும், ಬೋಧಿಸುವ ಕೆಲಸವಾಗಲಿ, வாஷ்ரூம் கழுவுறதா இருந்தாலும், ಶೌಚಾಲಯ ಶುಚಿ ஆண்டவர் கண்ணுக்கு ದೇವರ ದೃಷ್ಟಿ ஆண்டவர் செய்ற ஒரே வேலை தான். ದೇವರು ಮಾಡುವ ಒಂದೇ ಕೆಲಸ. அதுல வித்தியாசம் கிடையாது. நான் பிரசங்கம் பண்ணால நான் பெரியவா ஆக மாட்டேன், ನಾನು ಬೋಧಿಸುವುದರಲ್ಲಿ ನಾನು ದೊಡ್ಡವಳಾಗುವುದಿಲ್ಲ. வாஷ்ரூம் வாஷ் பண்றதுனால அவங்க கீழே நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ಆ ಶೌಚಾಲಯ ಶುಚಿ ಮಾಡೋದ್ರಿಂದ ಅವರನ್ನ ಕೀಳಾಗಿ ನಾವು ಕಾಣುವ ஆண்டவர் அவங்க உயர்த்தி வைப்பாங்க. ದೇವರು ಅವರನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಿತಿ பிரசங்கம் பண்றதுக்கு ಬೋಧನೆ ಮಾಡುವ அநேகர் கிடைக்கும். ಬೋಧನೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಅನೇಕರು ಸಿಗ್ತಾರೆ. பாட்டு பாடுவதற்கு ಹಾಡು ಹಾಡ್ಲಿಕ್ಕೆ அநேகர் வருவாங்க. ಅನೇಕರು ಬರ್ತಾರೆ. ஆனா அதை சுத்தம் பண்றதுக்கு ಆದ್ರೆ ಶೌಚಾಲಯ ಶುಚಿ ಮಾಡಿ யாருமே வரமாட்டாங்க. ಯಾರು ಬರುವುದಿಲ್ಲ. ஒரு நாள் ಒಂದು ದಿನ நான் இந்த மிஷன் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கும் பொழுது ಒಂದು ಮಿಷನ್ ಒಂದು ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ನಾನು ಕೆಲಸ ಮಾಡುವಾಗ எங்க நர்சிங் சூப்பரிண்டென்டென்ட் ரிட்டையர்ட் ஆச்சு. ನನ್ನ ನರ್ಸಿಂಗ್ ಸೂಪರಿಂಟೆಂಡೆಂಟ್ ಅವರು ನಿವೃತ್ತಿ ಹೊಂದಿದರು. இந்த சுத்தம் எல்லாம் பண்ணுகிற ஒரு அம்மாவும் ரிட்டையர்ட் ஆச்சு. ಶುಚಿ ಮಾಡುವಂತ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀ ಕೂಡ ಅವರು ನಿವೃತ್ತಿ ಹೊಂದಿದರು. ரெண்டு பேரும் திரும்ப நாங்க வேலை பார்க்கறோம்னு சொன்னாங்க. ಅವರು ಮತ್ತೆ ಅವರಿಬ್ಬರು ಕೆಲಸ ಮಾಡ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಬಂದರು. நர்சிங் சூப்பர் நல்லா படிச்சவங்க. ನರ್ಸಿಂಗ್ ಸೂಪರಿಂಟೆಂಡೆಂಟ್ ಒಳ್ಳೆ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಮಾಡಿದಂತ ವ್ಯಕ್ತಿ. இவங்களுக்கு வித்யாபியாச ஸ்கூல்லே போனது கிடையாது. ಆದ್ರೆ ಶುಚಿ ಮಾಡುವಂತ ಸ್ತ್ರೀ ಅವರು ಶಾಲೆಗೆ ಹೋಗಿದ್ದಿಲ್ಲ. அந்த மெடிக்கல் சூப்பரிண்டென்டென்ட் மெடிக்கல் சூப்பರಿಂಟೆಂಡೆಂಟ್ ಅವರು ரொம்ப வருஷம் முன்னால 1000 ரூபாய் ரெண்டு பேருக்கும் 1000 ரூபாய். ತುಂಬಾ ವರ್ಷದ ಹಿಂದೆ ಇಬ್ಬರಿಗೂ 1000 ರೂಪಾಯಿ ಸಂಬಳ. நர்சிங் சூப்பரிண்டென்ட்க்கும் அதே 1000 ரூபாய் தான். ನರ್ಸಿಂಗ್ ಸೂಪರಿಂಟೆಂಡೆಂಟ್ಗೂ 1000 ಸಂಬಳ. இந்த ஸ்வீப்பருக்கும் அதே சம்பளம் தான். ಶುಚಿ ಮಾಡುವವರಿಗೂ 1000 ಸಂಬಳ. எல்லாரும் கேட்டாங்க, ಎಲ್ಲರೂ ಕೇಳಿದ್ರು, ஏன் டாக்டர், ಯಾಕೆ ವೈದ್ಯರೇ, நீங்க இந்த நர்சிங் சூப்பர் இத்தனை படிச்சு இத்தனை காலம் வேலை செஞ்சிருக்கு, இத்தனை நர்சஸ் அவங்க கையாள வேண்டும், நீங்க அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க, ಯಾಕೆ ವೈದ್ಯರೇ ಈ ಒಂದು ನರ್ಸಿಂಗ್ ಸೂಪರಿಂಟೆಂಡೆಂಟ್ ಅವರು ಅಷ್ಟು ಓದಿ ಈ ಒಂದು ರೋಗಿಗಳನ್ನೆಲ್ಲ ಅವರು ನೋಡ್ಕೊಳ್ಬೇಕು, ಅವರಿಗೂ 1000 ರೂಪಾಯಿ. இவர் சொன்னாரு, ಆದ್ರೆ ಇವರು ಹೇಳಿದ್ರು, எனக்கு நிறைய நர்சிங் சூப்பரிண்டென்டென்ட் கிடைக்கும், ಆದ್ರೆ ನನಗೆ ಅನೇಕ ನರ್ಸಿಂಗ್ ಸೂಪರಿಂಟೆಂಡೆಂಟ್ಸ್ இவங்களோட படிச்சவங்களுக்கு கிடைக்கும், ಇವರ ರೀತಿಯಲ್ಲಿ ಓದಿದಂತ ವ್ಯಕ್ತಿಗಳು ಸಿಗ್ತಾರೆ, ஆனா இந்த வேலைக்கு யாரும் கிடைக்கும். ಆದ್ರೆ ಈ ಕೆಲಸಕ್ಕೆ ಸಿಗುವುದಿಲ್ಲ. அவங்க போனாலும் பரவாயில்ல, ಅವರು ಹೋದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, இவங்க இருக்கணும். ಆದ್ರೆ ಇವರು ಇರಬೇಕು. எவ்வளவு நம்ம ஆண்டவர் அப்படிதானே சொன்னாரு. ಆದ್ರೆ ஒரு பணத்தை கொடுத்தாங்கல்ல,
இப்பெல்லாம் 6 மணி காலையில இருந்து உழைச்சவங்களுக்கு அதே காசு, மத்தியானம் வந்தவங்களுக்கு அதே காசு, சாயங்காலம் வந்தவங்களுக்கு அதே காசு, கடைசி நேரத்துல சும்மா நின்னவங்களை கூப்பிட்டு வேலை செய்யணும், அவங்களுக்கும் அதே ஒரு பணம். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಕೂಡ ಮುಂಚಾನೆ ಮಾಡಿದವರಿಗೂ ಅದೇ ಸಂಬಳ, ಮಧ್ಯಾಹ್ನ ಮಾಡಿದಂತವರಿಗೂ ಅದೇ ಸಂಬಳ, ಇನ್ನೇನು ಸಂಜೆ 1 ಗಂಟೆ ಕೆಲಸ ಮಾಡಿದಂತವರಿಗೂ ಅದೇ ಸಂಬಳವನ್ನು. நம்ம பார்க்கும்போது அதுல அநியாயம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ನಾವು ನೋಡುವಾಗ ಅದರಲ್ಲಿ ಅನ್ಯಾಯ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ அநியாயம் கிடையாது. ಆದ್ರೆ ಅನ್ಯಾಯ ಅಲ್ಲ. காலையில இருந்து வந்தவங்க ಬೆಳಿಗ್ಗೆನಿಂದ ಬಂದಿದ್ದವರು டீ குடிக்க டைம் எடுத்தாங்க, ಅವರು ಟೀ ಕುಡಿಯೋದಕ್ಕೆ ಸಮಯ ತಗೊಂಡ್ರು, வாஷ்ரூம் போறதுக்கு டைம் எடுத்தாங்க, ಶೌಚಾಲಯ ಹೋಗೋದಕ್ಕೆ ಸಮಯ ತಗೊಂಡ್ರು, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்க, ಸ್ವಲ್ಪ ವಿಶ್ರಾಂತಿ ತಗೊಂಡ್ರು, அவங்க வேலையை மெதுவா செஞ்சாங்க. ಅವ್ರ ಕೆಲಸವನ್ನ ನಿಧಾನವಾಗಿ லேட்டா வந்தவங்க ತಡವಾಗಿ ಬಂದವರು ஐயோ நான் எனக்கு டைமே இல்லையே, ಆದ್ರೆ ನನಗೆ ಸಮಯವೇ ಇಲ್ಲವೇ, அதனால ಹಾಗಾಗಿ ரொம்ப ஆர்வத்துடனே நான் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்வேன். ತುಂಬಾ ಗಮನವಿಟ್ಟು ಎಷ್ಟು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೋ ಅಷ್ಟು ಮಾಡಿದ್ರು. அப்படிதான் நாமளும் ரட்சிக்கப்பட்டு 50-60 வருஷம் ஆனாலும் நீ செஞ்ச வேலை ஒருவேளை இந்த ஒரு குழந்தை செஞ்ச வேலைக்கு ஒப்படைக்கு தகாததான். ನಾವು ಕೂಡ ಹಾಗೆ 80 ವರ್ಷ ನಾವು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟರು ಒಂದು ಚಿಕ್ಕ ಮಗು ಮಾಡಿದ ಒಂದು ಕೆಲಸಕ್ಕೆ ಅವರು ಸಮವಾಗಲ್ಲ. நான் இந்த காலத்துல நான் நினைக்கிறோண்டு, ಈ ಕಾಲದಲ್ಲಿ ನಾನು ನೆನೆಸ್ತೇನೆ, எனக்கு 71 வயதாயிட்டு 71, ನನಗೆ 71 ವರ್ಷ, ஒருவேளை ஒரு 10-20 வருஷம் விட்டா கூடயும் ನನಗೆ ಇನ್ನು 20 ವರ್ಷ ಬಿಟ್ಟರು ஒரு 50 வருஷம் இது ஓதி இருக்குமா, 50 ವರ್ಷ ನಾನು ಈ ಸತ್ಯವೇದ ஒரு வசனம் பை ஹார்ட்டா சொல்ல தெரியலையே, ಒಂದು ವಾಕ್ಯ ஒழுங்கா சொல்ல தெரியலையேன்னு ஒரு சங்கடம் எனக்கு. ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಕೂಡ ಬಾಯಿಪಟ್ಟ ಹೇಳಲು அடே ஒரு இது டிவில பார்த்தா அது எவ்வளவு நாள் ஞாபகம் இருக்கு. ಒಂದು ದೃಶ್ಯವನ್ನು ನಾವು ಟಿವಿಯಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಅದು ಎಷ್ಟು ನೆನಪು. ஒருவேளை இந்த மக வந்து யார பத்தியானே என்கிட்ட சொன்னா, ಈಕೆ ಬಂದು ಈ ಮಗಳು ಬಂದು ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಯಾರ ಬಗ್ಗೆ ಆದ್ರೂ ಹೇಳಿದ್ರೆ செத்தாலும் மறக்க மாட்டேன். ಮರೆಯೋದಿಲ್ಲ. ஆனா இத ಆದ್ರೆ ಸತ್ಯವೇದವನ್ನ மறந்துடுச்சு. ಮರೆತು இதுதான் நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில ಇದೇ ನಮ್ಮ ಅನುದಿನದ ಜೀವನದಲ್ಲಿ நமக்கு வர தோல்விக்கு காரணம். ನಮಗೆ ಬರುವಂತ ಸೋಲಿಗೆ ಕಾರಣ. அதனால ஆண்டவர் சொல்றாரு, ಆದುದರಿಂದ ದೇವರು உங்களுக்கு ஞானம் வேணும். ನಿಮಗೆ ಜ್ಞಾನ ಬೇಕು. ஞானம் வேணும்னா எங்க போகணும்? ಜ್ಞಾನ ಬೇಕಂದ್ರೆ ಎಲ್ಲಿ ಬೇಕು? ಎಲ್ಲಿ ಬರಬೇಕು? வசனத்துக்கு வரணும். ದೇವರ ವಾಕ್ಯ ಬಳಿಯಲ್ಲಿ 119 சங்கீர்த்தனம் 105 வசனம் 103 வசனம் எடுக்க வேண்டும். இதெல்லாம் பார்த்தா தேவ பக்தி ஞானத்தின் ஆரம்பமாகும். 1வது அதிகாரத்திலேயே இருக்குது. ಯೆಹೋವನ ಭಯವೇ ಜ್ಞಾನಕ್ಕೆ ಮೂಲವೆಂಬುದಾಗಿ. அப்போ நமக்கு முதல் ஞானம் வேணும்னா ನಮಗೆ ಮೊದಲು ಜ್ಞಾನ ಬೇಕೆಂಬುದಾಗಿ இத படிக்கணும். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಬೇಕು. அப்புறம் ಆದ ನಂತರ அவருடைய சகாயம் வேணும்னா ಅವರ ಸಹಾಯ ನಮಗೆ ಬೇಕೆಂಬುದಾಗಿ, அவருடைய ஸ்ட்ரெngth நமக்கு வேணும்னா, ಅವರ ಬಲ ನಮಗೆ ಬೇಕೆಂಬುದಾಗಿ, அவருடைய கிருபை நமக்கு வேணும்னா, ಅವರ ಕೃಪೆ ನಮಗೆ ಬೇಕು, அவருடைய சன்னிதானத்தில் நாம் காத்திருந்து ಅವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನಾವು ಕಾದಿದ್ದು பெற்றுக்கொள்ள வேண்டும். ಅದನ್ನು ಪಡ್ಕೊಳ್ಬೇಕು. எசையா தீர்க்கதரிசி சொல்றாரு, ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿ கர்த்தரை காத்திருக்கிறவர் ಕರ್ತನನ್ನು ಕಾದಿಕೊಂಡಿರುವವನು புதுபலன் அடைந்து ಹೊಸ ಬಲವನ್ನು ಹೊಂದಿ செட்டைகளை விரித்து ಆತನ ರೆಕ್ಕೆಗಳನ್ನು ಚಾಚಿ கழுகுகளைப் போல ಹದ್ದಿನಂತೆ நிரப்பறணும். ಉನ್ನತದಲ್ಲಿ ಆಳ್ತಾನೆ. நான் அடிக்கடி நினைப்பதுண்டு, ನಾನು ಆಗಾಗ ನೆನೆಸ್ತೇನೆ, கடைசி காலத்துல 20 வருஷம் நான் வேலை செஞ்ச இடத்துல ಒಂದು 20 ವರ್ಷ ನಾನು ಕೆಲಸ ಮಾಡಿದ ಸ್ಥಳದಲ್ಲಿ அங்கே அநேக பொறுப்புகளை எனக்கு கொடுத்தாங்க. ಅಲ್ಲಿ ಅನೇಕ ಜವಾಬ್ದಾರಿಗಳನ್ನು ನನಗೆ ಕೊಟ್ಟರು. மேத்ஸ் எனக்கு வராது, சின்னதுல இருந்தே வராது. ಗಣಿತ ನನಗೆ ಚಿಕ್ಕದಿನಿಂದಲೇ ಬರುವುದಿಲ್ಲ. 5வது ஸ்டாண்டர்டு முடிஞ்ச ஒரு பாடே நான் பாஸ் பண்ணது போர்டு எக்ஸாம். 5ನೇ ಕ್ಲಾಸ್ ಎಕ್ಸಾಮ್ ಮುಗಿದು ನಂತರ ನಾನು ಬೋರ್ಡ್ ಎಕ್ಸಾಮ್ನೇ ಪಾಸ್ ಮಾಡಿದೆ. அது வரைக்கும் இந்த கணக்குல பாஸ் மார்க்கே வாங்குறது இல்ல. ಅಲ್ಲಿಯವರೆಗೂ ನಾನು ಗಣಿತದಲ್ಲಿ ಪಾಸ್ ಮಾರ್ಕ್. ஆனா இந்த கம்பெனில வந்த உடனே, ಆದ್ರೆ ಈ ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಬಂದ ತಕ್ಷಣ மொத்த பட்ஜெட் ಒಂದು ಹಣಕಾಸಿನ ಬಜೆಟ್ 4 டிவிஷன் இருக்குது. ಅದರಲ್ಲಿ 4 ಭಾಗಗಳು, 4 டிவிஷன்ல ஆஸ்பத்திரி இருக்கு. 4 ಭಾಗಗಳಲ್ಲಿ ಆಸ್ಪತ್ರೆ. இந்த 4 கிளினிக்கும் இந்த ஹெட் குவார்ಟರ್ಸ್க்கும் 4 ಕ್ಲಿನಿಕ್ ಮತ್ತು ಒಂದು வரவு செலவு கணக்கு, ಎಲ್ಲ ಬರುವ ಹೋಗುವ ಎಲ್ಲ ಲೆಕ್ಕ, பட்ஜெட் எவ்வளவு போடணும், ಎಷ್ಟೋ ಒಂದು ಬಜೆಟ್ ಬರುತ್ತೆ, எல்லாம் என்ன பார்க்க சொன்னாங்க. ಎಲ್ಲವನ್ನು ನನ್ನನ್ನು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಹೇಳಿದ್ರು. எனக்கு நடுக்கம் முடிச்சிச்சு. ನನಗೆ ನಡುಕ ಶುರುವಾಯಿತು. நான் போய் அழுக ஆரம்பிச்சிட்டேன். ನಾನು ಹೋಗಿ ಅಳಲಿಕ್ಕೆ ஐயோ 2 4 தடவை பார்த்தா தான் எனக்கு தெரியும்.
ಎರಡು ನಾಲ್ಕು ಎಂಬುದಾಗಿ ನಾನು 4 ಸಾರಿ ನೋಡಿದ್ರೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ஆண்டவரே இந்த பட்ஜெட் என்னன்னே தெரியாது. ಆದ್ರೆ ದೇವರೇ ನನಗೆ ಈ ಬಜೆಟ್ ಏನೆಂಬುದಾಗಿ கணக்கே வராத என்ன கொண்டு போய் போட்டாங்களே. ಲೆಕ್ಕವೇ ಬರೋದಿಲ್ಲ, ನನ್ನನ್ನು ತಗೊಂಡು ಹಾಕಿದ್ರೆ. அழுது ஜெபம் பண்ணேன். ನಾನು 10 ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ. அந்த ரெஜிஸ்டர்ட் ஆபீஸ்க்கு போனேன். அந்த ஆபீஸ் இருக்குல்ல கணக்கெல்லாம் பார்க்கறேன். ಆ ಒಂದು ಲೆಕ್ಕಾಚಾರ ಮಾಡುವಂತ ಕಚೇರಿಗೆ ಹೋಗಿ அங்க என்னோட சின்ன பசங்க தான் இருக்காங்க. ಅಲ್ಲಿ ನನಗಿಂತ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನವರಿದ್ರು. இவங்க இந்த பட்ஜெட் எப்படி போடுறது, ಈ ಒಂದು ಬಜೆಟ್ ಹೇಗೆ அந்த வரவு செலவு கணக்கு எப்படி எழுதுறது, ಈ ಲೆಕ್ಕಾಚಾರ ಎಲ್ಲ ಹೇಗೆ ತೆಗೆಯೋದು, என்ன செய்யணும். அவங்க பணம் சொன்னாங்க. ஒண்ணும் இல்ல சிஸ்டர், இப்படி செஞ்ச போது இப்படி செஞ்ச ಅವರೆಲ್ಲರೂ ಶೀಘ್ರವಾಗಿ ಫಾಸ್ಟ್ ಆಗಿ ಹೇಳಿದ್ರು. ನನಗೆ ಏನು ஒண்ணும் வழங்கல. ಏನು ಅರ್ಥ ಆಗಲಿಲ್ಲ. பட்ஜெட் உடைய அந்த பேப்பரை என்கிட்ட கொடுத்தாங்க. இந்த வருஷത്തെ பட்ஜெட், ಆ ವರ್ಷದ ಒಂದು ಬಜೆಟ್ ಪತ್ರ ನನಗೆ ಕೊಟ್ರು. அது வாசிச்சா ಅದು ಓದಿದ್ರೆ ஆவரேஜ் செலவு இத்தனை அதனுடைய இது என்னென்னமோ போட்டிருக்காங்க வரிசையா. ಅದು ಆ ಒಂದು ಬಜೆಟ್ ನ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಅನೇಕ ಅಂಶಗಳಾಗಿವೆ. ஒண்ணும் வழங்கல. ಏನು ಅರ್ಥ ಆಗಲಿಲ್ಲ. ரொம்ப நாளா தூக்கமே வரல. ತುಂಬಾ ದಿನ ನಿದ್ರೆ ಮಾಡಲಿಲ್ಲ. அதை விட்டாங்க. ಅದು ಬಿಟ್ಟು அது ஒண்ணு தலையில இருக்குது. ಅದು ತಲೆಯಲ್ಲಿದೆ. அப்போ வந்து எனக்கு வாட்டர் இதை பார்க்கணும். தண்ணி வந்துட்டு தண்ணியுடைய குவாலிட்டி பார்க்கறத அந்த குவாலிட்டி செக்கிங்கும் கொடுத்தாங்க. ಆ ನೀರಿನ ಗುಣಮಟ್ಟವನ್ನ ಚೆಕ್ ಮಾಡೋದಕ್ಕೂ ನನಗೆ ಜವಾಬ್ದಾರಿ ಇದೆ. அதுக்கு மேல ಅದರ ಮೇಲೆ நாளைக்கு ஸ்கூல் இருக்கு. 4 ಶಾಲೆ ಇದೆ. அந்த ஸ்கூலுக்கு அத்தனை பிள்ளைகளுடைய ஹெல்த் இது எனக்கு கொடுத்தாங்க. ಆ 4 ಶಾಲೆ ಎಲ್ಲಾ ಮಕ್ಕಳ ಆರೋಗ್ಯ ಗುಣಮಟ್ಟ 9 ಕ್ರஷ் இருக்குது. 9 ಶಿಶು ವ್ಯವಹಾರ ಇದೆ. 9 ಕ್ರஷ் உடைய பிள்ளைகளுடையதும் ஆயமாருடையும் ಹೆಲ್ತ್ ವಿಷಯ எனக்கு கொடுத்தாங்க பொறுப்பு. 9 ಶಿಶುವಾರ ಮಕ್ಕಳ ಮತ್ತು ಆಯಾ ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವಂತರ ಎಲ್ಲಾ ಒಂದು ಆರೋಗ್ಯ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನ ಅವರ ಗುಣಮಟ್ಟವನ್ನ ನೋಡುವಂತ ಜವಾಬ್ದಾರಿ. என்ன படிச்சவங்க தான் என்னோட கூட இருக்கவங்க. ನನಗಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಓದಿದಂತ ಜನರು ನನ್ನೊಂದಿಗೆ. கணக்கிலே 80 90 ಮಾರ್ಕ್ வாங்குனவங்க தான் அந்த சிஸ்டர்ஸ் எல்லாரும். ಅವರೆಲ್ಲರೂ ಗಣಿತದಲ್ಲಿ 80-90% ತಗೊಂಡು யாருக்கு இந்த இதெல்லாம் கொடுக்கல. ಯಾರಿಗೂ ಈ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ஒண்ணும் இல்ல, இவர மாதிரி நெகமியா மாதிரி ஆண்டவர் சன்னிதானத்தில் இருந்த ಈ ನೆಹಮಿಯನ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ದೇವರ ಸನ್ನಿಧಾನ ஞாபகம் வைக்க முடியல. ನನಗೆ ನೆನಪು ಇಟ್ಕೊಳ್ಳೋದು. எந்த பிள்ளைகள் இந்த ஜனங்களுடைய பேர்கள் எனக்கு ஞாபகம் வைக்க முடியாது. 4 டிவிஷன் இருக்குது. நான் ಒಂದು 4 ಭಾಗದಲ್ಲಿರುವ ಜನರ ಹೆಸರು கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்றேன். ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆಗಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ. அந்த அத்தனை பொறுப்பும் ಆ ಎಲ್ಲಾ ಜವಾಬ್ದಾರಿಗಳು ஒரு பிரச்சனை இல்லாம ಯಾವ ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ, நான் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் ನಾನು ನಿವೃತ್ತಿ ಹೊಂದು செய்வதற்கு ಅದನ್ನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்தார். ದೇವರು ತಾನೇ ನನಗೆ எனக்கு நிறைய பேர் எனக்கு உதவி செய்ய நான் தேர்ந்தெடுத்தேன். ಅನೇಕರನ್ನು ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ನಾನು அவங்களெல்லாம் என்னோட ஒத்துழைச்சாங்க. ಅವರೆಲ್ಲರೂ ನನಗೆ ಒತ್ತಾಸೆ ಕೊಟ್ಟರು. நான் ரிட்டையர்ட் ஆன ஒரு பாடு கூட ನಾನು ನಿವೃತ್ತಿ ಹೊಂದಿದ್ದು ಕೂಡ அதுக்கு 1 வருஷம் முன்னாலேயே ಅದಕ್ಕೆ 1 ವರ್ಷ ಮುಂಚೆ எம்டி என்ன கூப்பிட்டு சொன்னாங்க. ಎಂಡಿ ನನ್ನನ್ನು ಕರೆದು ಕೇಳಿದ್ರು, இந்த 7 இருக்க வரைக்கும் ಈ ಗೋಡೆ ಇರುವವರೆಗೂ நீ என்னோட இருப்ப. ನೀವು ನನ್ನ ಜೊತೆಲಿ உனக்கு ரிட்டையர்மென்ட் கிடையாது. ನಿಮಗೆ ನಿವೃತ್ತಿ ಇಲ್ಲ. நீங்க கூட என் கூட வேலை செய்யணும். ನೀವು ನನ್ನ ಜೊತೆನೇ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು. 18 வயசுல நான் வேலை செய்ய ஆரம்பிச்சேன். 18 ವರ್ಷದಲ್ಲಿ ನಾನು ಕೆಲಸ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಶುರು ಮಾಡಿದೆ. 58 ವರ್ಷத்துல ரிட்டையர்ட் ஆயிடுச்சு. 58 ವರ್ಷ ஆனா 2 வருஷம் ಜಾಸ್ತಿ பண்ணி பின்னே கொடுத்தாங்க. 2 ವರ್ಷ ಹೆಚ್ಚು ಕೆಲಸ ಮಾಡಿ ಅದಕ್ಕೂ ನನಗೆ 60 வருஷம் இப்ப முடிஞ்சிச்சு. 60 ವರ್ಷ இப்பவும் போக வேண்டாம்னு சொன்னாங்க. ಇವಾಗಲೂ ಹೋಗಬೇಡ ಎಂಬುದಾಗಿ. ஆனா என் பிள்ளைங்க சொன்னாங்க, போதும் மாமி நீங்க வேலை செஞ்சதே போதும், இனி எங்களுடைய பொறுப்பை நாங்க பார்த்துக்கிறோம். ಆದ್ರೆ ನನ್ನ ಮಕ್ಕಳು ನೀವು ಸಾಕು, ಇನ್ನು ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಜವಾಬ್ದಾರಿ ನಮ್ಮದು. எதுக்காக சொன்னேன்னா, ಯಾಕೆ ಹೇಳಿದೆ? ஆண்டவருடைய சன்னிதானத்தில் முட்டி போட்டா ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನಾವು ಮೊಣಕಾಲು ಹಾಕಿದರೆ குடும்பத்தின் பிரச்சனையா இருந்தாலும், ಕುಟುಂಬದ ಸಮಸ್ಯೆ ಆಗಲಿ, சபையின் பிரச்சனையா இருந்தாலும், ಸಭೆಯ ಸಮಸ್ಯೆ ಆಗಲಿ, அலுவலக பிரச்சனையா இருந்தாலும், ಕಚೇರಿಯ ಸಮಸ್ಯೆ ಆಗಲಿ, தெய்வ நடக்கும். ದೇವರ நல்ல குடும்பம் ಒಳ್ಳೆಯ ಕುಟುಂಬ, நல்ல சபையை உருவாக்கும். ಒಳ್ಳೆಯ ಸಭೆ, நல்ல குடும்பம் வேணும்னா ಒಳ್ಳೆಯ ಕುಟುಂಬ ಬೇಕಂದ್ರೆ பொறுப்புள்ள தாய் தகப்பன்கள், ಜವಾಬ್ದಾರಿ ಉಳ್ಳ ಒಂದು ತಂದೆ ತಾಯಿಗಳು இல்ல ஏனோ தானோன்னு போயிட்டே இருந்தா ಆದ್ರೆ ಇಲ್ಲ, அந்த குடும்பமும் நாசமாகும், அந்த சபையும் நாசமாகும். ಜವಾಬ್ದಾರಿ ಇಲ್ಲದೆ ಪೋಷಕರಿರುವುದಾದ್ರೆ ಆ ಒಂದು ಕುಟುಂಬವು ನಾಶವಾಗುತ್ತೆ ಮತ್ತು ಆ ಸಭೆ. அதனாலே ಹಾಗಾಗಿ நமக்கு இருக்கிற பலத்தோட ನಮಗೆ ಇರುವಂತ ಬಲದಲ್ಲಿ தேவன் சொன்னாரு, நீ உனக்கு கிதியோன் கிட்ட சொன்னார், உனக்கு இருக்கிற பலத்தோட போ. ಗಿದ್ಯೋನನಿಗೆ ದೇವರು ಹೇಳಿದರು, ನಿನಗಿರುವ ಬಲದಲ್ಲಿ ನೀನು ಹೋಗು. உனக்கு என்ன பலன் இருக்குது அதை நீ ஆண்டவரிடத்துல வச்சு நீ அதை செய்.
ನಿನಗೆ ಏನು ಬಲ ಇದೆ ಅದನ್ನ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟು ಅದನ್ನು ಮಾಡು. மத்த காரியத்தை ஆண்டவர் பார்த்துக்குவாரு. ಉಳಿದ ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರು ತಾನೇ ನೋಡು. அவர் நம்ம வல்லமே எடுத்து உபயோகம் பண்ணாங்க. அவைலபிலிட்டி இருக்கணும், அவைலபிளா இருக்கணும். ದೇವರು ತಾನೇ ನಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸಿ ಅದನ್ನ ಉನ್ನತ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಅದನ್ನು அதனாலே ಉಪಯೋಗಿಸ್ತಾನೆ. ಹಾಗಾಗಿ நம்ம செய்ய போகிற காரியம் ನಾವು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯ குடும்பத்தில் நிகுதி பண விஷயமா இருந்தாலும் சரி, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಹಣ ವಿಷಯ, நம்ம வருமானம் எவ்வளவு இருக்குது, ನಮ್ಮ ಸಂಪಾದನೆ ಎಷ್ಟಿದೆ, அதுக்கு எவ்வளவு செலவு பண்ண முடியும், ಅದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಖರ್ಚು தேவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும், ದೇವರಿಗೆ ಎಷ್ಟು, தேவர பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், ದೇವರ ಸೇವೆ, பிள்ளைகளோட எஜுகேஷனுக்கு என்ன செய்யணும், இது ದೇವ எல்லாம் நம்ம திட்டமிட்டு செய்யணும். ಇದೆಲ್ಲ ಲೆಕ್ಕಾಚಾರ ಮಾಡಿ ನಾವು ಮಾಡಿದರೆ பக்கத்துல இருக்கவங்க அதை வாங்கினாங்க இது வாங்கினா நம்ம வாங்க முடியாது. ಅಕ್ಕಪಕ್ಕದಲ್ಲಿರೋರು ಇದು ಖರೀದಿಸಿದ್ರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಖರೀದಿಸ್ತೀವಿ. நமக்கு என்ன தேவையೋ ನಮಗೆ ಏನು ಅವಶ್ಯಕತೆ அதை தேவன் நடத்துவாரு, ಅದನ್ನೇ அதை நாம செய்யணும். ಅದನ್ನೇ ನಾವು ಮಾಡ್ತೀವಿ. நம்ம எந்த சூழ்நிலையை நம்மளை கடத்தி கொண்டு போகிறாரோ ನಮ್ಮನ್ನು ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಆತನು ನಡೆಸ್ತಾರೋ அந்த இதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ಆ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನಾವು அவங்க ಸ್ವೀಕರಿಸಬೇಕು. பணக்காரா இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய பணம் இருக்குது, எனக்கு ஏன் என்ன கவலை இல்ல, ಅವರಿಗೆ ಅಧಿಕ ಹಣ ಇದೆ ನಮಗೆ ಇಲ್ಲವಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ உனக்கு ಚಿಂತಿಸಿ என்ன ஆண்டவர் கொடுத்திருக்காரு, ನಿಮಗೆ ದೇವರಿಂದ அந்த பணத்தை, ಆ ಒಂದು ಹಣ, அந்த சூழ்நிலையை, ಆ ಒಂದು அந்த ಪರಿಸ್ಥಿತಿ, குடும்பத்தை ಆ ಒಂದು எப்படி கையாளுவது என்று ಹೇಗೆ ನೀವು ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொடு கண்டு ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಕಲಿತುಕೊಂಡು நம்ம வேலை செய்வோமானா, ಆ ಕಲಿತುಕೊಂಡು ದೇವರ ஜெபத்தோட செய்வோமானா, ಪ್ರಾರ್ಥನೆ ಮೂಲಕ ನಾವು ಮಾಡುವುದಾದ್ರೆ என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவால எல்லாவற்றையும் முடியும் என்று பவுல் சொல்றான். அந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல ಫಿಲಿಪಿಯಲ್ಲಿ ಹೇಳುವಾಗ ದೇವರು ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುವ ಆತನಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ನಾನು ಎಲ್ಲಕ್ಕೂ ಶಕ್ತನಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವ ಪ್ರಕಾರ அடிக்கடி அதே சொல்லணும். ಪದೇ ಪದೇ ನಾವು ಅದನ್ನೇ ಹೇಳಬೇಕು. அடிக்கடி நான் சொல்லுவேன், ಪದೇ ಪದೇ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, மலையாளத்துல சொல்லுவேன், ಮಲಯಾಳದಲ್ಲಿ என்னை சக்தனாக்குவோர் முகாந்தரம் ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುವ ಆತನ ಮುಖಾಂತರ ഞാൻ സകലത്തിനും മതിയായവൾ. ಎಲ್ಲಕ್ಕೂ ಶಕ್ತನಾಗಿದ್ದೇನೆ. அதனாலே ಹಾಗಾಗಿ எந்த காரியமா இருந்தாலும் ಯಾವ ಕಾರ್ಯವಾದ தேவன் நம்மை ದೇವರು ತಾನು ನಮ್ಮ அந்த பொறுப்பை நம்மிடத்தை கொடுத்தோமானா ಆ ಜವಾಬ್ದಾರಿ ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟರೆ அதை செய்ய வைக்க ಅದನ್ನ ஆண்டவருக்கு முடியும். ಅದು ನಿಭಾಯಿಸಲಿಕ್ಕೆ ದೇವರಿಗೆ ಸಾಧ್ಯ. தேவனுடைய ஆலய பணிக்காக பெசலேலை தெரிந்து கொண்டார். ದೇವರ ಒಂದು மோசேயுடைய காலத்துல தேவனுடைய ஆலய பணிக்காக ದೇವರ ದೇವಾಲಯದ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಮೋಶೆಯ ಕಾಲದಲ್ಲಿ அப்போ அந்த சாலமோனுடைய காலத்துல சாலமோனுடைய காலத்துல ಸಾಲೋಮನ ಕಾಲದಲ್ಲಿ ரத்தன வேலை செய்யணும். ரத்தனங்கள், டைமண்ட்ஸ், ಆ ಒಂದು அந்த பிரஷியஸ் ஸ்டோன் வைக்கிறதுக்கு ஒரு பிரத்யேக ஞானம் தேவன் கொடுத்தார். ಆ ಒಂದು ರತ್ನಗಳ ವಿಷಯದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಪ್ರತ್ಯೇಕವಾದ ಜ್ಞಾನವನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟರು. குடும்பம் தேவனுடையது, ಕುಟುಂಬವು ದೇವರದು, தேவன் தான் குடும்பத்தை உண்டு பண்ணினார். ದೇವರ ತಾನೇ ಕುಟುಂಬವನ್ನು, சபை தேவனுடையது, ಸಭೆ ದೇವರದು. இதை ரெண்டும் பரிபாலிக்க ಇದು ಎರಡನ್ನು ಪರಿಪಾಲಿಸಲಿಕ್ಕೆ தேவன் நமக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார். ದೇವರು ತಾನೇ ನಮಗೆ ಆ அவருடைய ಜ್ಞಾನ, சன்னிதானத்தில் முழங்கால் படியிட்டு ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಮೊಣಕೊಳ್ಳುವುದು, உபவசித்து ಉಪವಾಸವಾಗಿ அதுக்காக தேவனுடைய ஞானத்தை பெற்றுக் கொள்வோம். ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಜ್ಞಾನವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳೋಣ. தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமமே மகிமைப்படும். ದೇವರು ತಾನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ